தமிழறிதத்தின் இந்த நிகழ்ச்சியை காண வந்திருக்கும் உங்களுக்கு வணக்கம். எமது யூடியூப் அலைவரிசையை பின்தொடர்வதன் மூலம் எம்மோடு இணைந்திருந்து இதுபோன்ற பயனுள்ள நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்வையிடுங்கள். மணியை ஒலித்து நாம் புதிதாக வெளியிடும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளுங்கள். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். தமிழ் அறித நுட்பியல் உலகாயம் இலங்கை இணையவழி உரையாடல் எண் 189. காலம் 25/10/2025. நேரம் இரவு 7:30 8:30 இலங்கை நேரம். தலைப்பு திறந்த தரவு ஓப்பன் டேட்டா ஓர் அறிமுகம். உரையாளர் நித்யா துரைசாமி, கனடா, கணியம் அறக்கட்டளை. இந்த நிகழ்வை ஒருங்கிணைப்பு செய்வது சீனா சரவணானந்தன், செயலாளர் தமிழர்தமாகிய நான். இப்பொழுது நித்யா துரைசாமி அவர்கள் தன்னை பற்றி ஒரு சிறு அறிமுகம் செய்து நிகழ்வை ஆரம்பிக்கலாம். வாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். நான் தகவல் தொழில்நுட்பத்துறையில் 15-16 ஆண்டு காலமாக வேலை புரிந்து வருகிறேன். என்னுடைய வளர்ச்சிக்கு மிகவும் உதவியது ஓப்பன் சோர்ஸ், திறந்த மூலநிற தொழில்நுட்பங்கள் மட்டுமே. ஆகவே அதை பற்றிய பரப்புரைகளில் செய்யும் பணியில் நான் இப்பொழுது ஈடுபட்டுள்ளேன். கணியம் அறக்கட்டளையை நிறுவி பல தொழில்நுட்பம் சம்பந்தமான நூல்களை தமிழிலும் எழுதி வருகிறேன். ஸோ இந்த நிகழ்வில் எனக்கு ஓப்பன் டேட்டா, திறந்த தரவு எனும் தலைப்பில் பேச வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. நான் உரைக்குள் செல்கிறேன். ஸோ இந்த திறந்த தரவு, இதில் உள்ள திறந்த எனும் வார்த்தைக்கான பொருளை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். டேட்டா என்றால் அனைவருக்கும் தெரியும், நாம் பகிர்கின்ற ஒவ்வொரு விஷயமும் தரவுகள் தான். அதில் மூடிய தரவு, திறந்த தரவு என்பதற்கான வித்தியாசம் எவ்வாறு ஏற்படுகிறது என்பதை முதலில் நாம் புரிந்து கொள்ளலாம். ஓரிடத்தில் நாம் தரவுகளை பகிரும் பொழுது அதை பெற்றுக்கொள்பவர் சற்று குறுகிய மனப்பான்மையுடன் நாம் அளிக்கின்ற தரவுகளை அவர் வளர்ச்சிக்கும் அவர் நிறுவனத்தின் வளர்ச்சிக்கும் மட்டுமே பயன்படுத்தினால் அது மூடிய தரவு, அது வேறு யாருக்கும் பயன்படாது. திறந்த தரவு என்பது நாம் அளிக்கின்ற தரவுகள் பொதுமக்களை சென்றடைந்து மனித சமுதாயத்தின் வளர்ச்சிக்கு உதவினால் அது போன்ற தரவுகள், அது போன்ற இடங்களில் நாம் தரவுகளை கொண்டு கொடுப்பதற்கு பெயர் தான் திறந்த தரவு, ஓப்பன் டேட்டா. திறந்த மனதுடன் பலருக்கும் பயன்படும் வகையில் அத்தகைய தரவுகள் அமையும். இப்பொழுது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் நூற்றாண்டானது தரவுகளை வைத்து பணம் சம்பாதிக்கின்ற நூற்றாண்டு. ஸோ தங்கத்தை விட இப்பொழுது தரவுகளுக்கே மதிப்பு அதிகம். நாமும் பல்வேறு இடங்களில் இவ்வளவு மதிப்புமிக்க தரவுகளை மிகவும் இலவசமாக மக்கள் அனைவரும் வாரி வழங்கி கொண்டிருக்கின்றனர். உதாரணத்திற்கு ஃபேஸ்புக், டெலிகிராம், ஃப்ளிக்கர், ட்விட்டர், கூகுள் ஃபோட்டோஸ், கூகுள் டிரைவ், எங்கு பார்த்தாலும் நமக்கு இலவசமாக சற்று நம்முடைய தரவுகளை சேமித்துக் கொள்ள இடம் கொடுத்தார்களானால் உடனே நாம் அங்கு ஒரு லாகின் ஐடி, பாஸ்வேர்ட் கிரியேட் செய்துவிட்டு அதற்குள் சென்று நம்முடைய தரவுகள் அனைத்தையும் வாரி வழங்குகின்றோம் அந்தந்த இடங்களுக்கு. ஸோ இவற்றை வைத்து அவர்கள் நேரடியாக விற்று பணம் சம்பாதிக்கிறார்களா என்றால் இல்லை. இப்பொழுது நீங்கள் பதிவேற்றம் செய்யும் ஒரு புகைப்படமானது அந்த நிறுவனம் பெற்றுக்கொண்டு அந்த புகைப்படத்தை வேறு எங்காவது விற்று பணம் சம்பாதிக்கிறார்களா என்றால் இல்லை. அது போன்ற ஒரு பிளாட்ஃபார்மில் பின்னணியில் இயங்கிக் கொண்டிருக்கும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பமானது இத்தகைய தரவுகளை வைத்து பயிற்சிகளை நன்றாக பெற்றுக்கொண்டு அது போன்ற ஒரு மெஷின் லேர்னிங் மாடல் அல்லது ஜென்ஏஐ மாடல், அது போன்ற ஒரு செயற்கை நுண்ணறிவு மாடல்களை பல கோடி கணக்கான ரூபாய்க்கு மீண்டும் மக்களிடமே வந்து விற்கின்றனர். ஸோ இவ்வாறு தான் நீங்கள் அளிக்கும் தரவுகள் அனைத்தும் காசாக்கப்படுகின்றன. ஆனால் இவற்றை உங்களிடம் நேரடியாக கூற மாட்டார்கள். அவர்கள் எவ்வாறு கூறுவார்கள் எனில், உங்களுடைய சேவையை அதிகப்படுத்துவதற்காக, உங்களுக்கு இன்னும் சிறப்பாக சேவை அளிக்க இது போன்ற விஷயங்கள் தேவைப்படுகின்றன என்று கூறுவார்கள். உதாரணத்திற்கு, நீங்கள் ஃபேஸ்புக்கில் ஒரு புகைப்படத்தை பதிவேற்றம் செய்யும் பொழுது இந்த நபரும் பழைய போட்டோ ஏதாவது ஒன்று இருந்தால் அதை எடுத்துக்காட்டி இதில் உள்ள நபரும் ஒன்றா என்பது போன்ற வினாக்கள் எல்லாம் நம்மிடையே எழுப்பப்படும். நாம் ஆம் அல்லது இல்லை ஏதாவது ஒன்றை சொடுக்குவோம். இது போன்ற ஒவ்வொரு விஷயமும் அதன் பின்னணியில் இயங்கிக் கொண்டிருக்கும் செயற்கை நுண்ணறிவு மாடல்களை இன்னும் வலுப்படுத்துவதற்கான ஒரு டேட்டா, ஒரு தரவு. நீங்கள் அதாவது என்ன செய்கிறீர்கள்? பொதுமக்களாகிய நாம் நம்முடைய தரவுகளை இலவசமாக அந்நிறுவனங்களுக்கு வழங்கி அந்நிறுவனங்கள் உருவாக்குகின்ற அந்த செயற்கை நுண்ணறிவு மாடல்களை பயிற்சி அளிக்கும் பணியையும் நாமே இலவசமாக செய்து வருகிறோம். இவ்வாறு அத்தகைய நிறுவனங்கள் இலவசமாக பெற்றுக்கொள்கின்ற அனைத்து தரவுகளையும் எடுத்து ஒரு அதிநவீன பல்வேறு விந்தைகளை செய்யக்கூடிய ஒரு செயற்கை நுண்ணறிவு மாடல்களை உருவாக்கி
அவற்றை மீண்டும் மக்களிடமே அதிக மில்லியன் டாலர்களுக்கு விற்று பணமாக்குகின்றார்கள். இதற்கு பதிலாக நாம் இவ்வாறு ஒரு ஒரு தனி நிறுவனத்திற்கு நம்முடைய தரவுகள் அனைத்தையும் அளிப்பதற்கு பதிலாக ஒரு பொதுவான இடத்தில் வைத்தோமேயானால் மாணவர்களோ அல்லது இது போன்ற மென்பொருள் துறையில் ஆராய்ச்சி செய்ய விரும்புபவர்களோ அவர்களுக்கு ஏற்ற டேட்டா செட் என்பது அந்த பொதுவான இடத்திலிருந்து கிடைக்கும். ஆகவே அவர்கள் உருவாக்கும் மென்பொருட்களானது இது போன்ற ஒரு செயற்கை மிக பல்வேறு மாய விந்தைகள் செய்யக்கூடிய ஒரு மென்பொருளை நம்மாலேயே உருவாக்கம் செய்ய முடியும். அது ஒன்றும் பெரிய விந்தை அல்ல. அது போன்ற ஒரு செயற்கை நுண்ணறிவு மாடலை உருவாக்குவதற்கு உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டியது ஒரு நிரல் மொழி மற்றும் கணிதத்தில் பயன்படுகின்ற பல்வேறு தேற்ற வாய்ப்பாடுகள், பின் அணிகளின் கூட்டல், அணிகளின் பெருக்கல் நாம் 8ஆம் வகுப்பில் படித்திருப்போம். பின்னர் என்ன முக்கோணவியல் சமன்பாடுகள் கொஞ்சம் தெரிந்திருக்க வேண்டும், முக்கோணவியல் சூத்திரங்கள் மற்றும் வெக்டார் கணிதம் என்ற ஒன்று 10ஆம் வகுப்பில் படிக்க ஆரம்பிப்போம் அல்லவா, அது போன்ற வெக்டார் கணிதம் கொஞ்சம் அடிப்படைகள் தெரிந்திருக்க வேண்டும். இவ்வளவுதான். இது போன்ற விந்தைகளை செய்வதற்கு நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியது இவ்வளவுதான். ஆனால் இந்த விஷயங்கள் அது போன்ற ஒரு மாடலை உருவாக்குவதற்கு வெறும் 5% மட்டுமே உதவி புரியும். மீதி 95% நமக்கு தரவுதான் தேவை. அந்த தரவுக்கு தான் இப்போது தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. ஆனால் இது போன்ற தட்டுப்பாடு பெரிய பெரிய தொழில் நிறுவனங்களுக்கு இல்லை. அவர்களுக்கு இப்பொழுது பல மில்லியன் கணக்கான டிபி கணக்கான டேட்டா தேவை. அவர்கள் உருவாக்குகின்ற மாடலுக்கு அவ்வளவு டேட்டா தேவையெனில் அவர்கள் பொதுவெளியில் ஒரு அறிவிப்பை விடுவார்கள். அதாவது இது போன்ற பிளாட்ஃபார்மில் நீங்கள் இலவசமாக இவ்வளவு டிபி டேட்டாவை ஸ்டோர் செய்து கொள்ளலாம் என்று அவர்கள் கூறியவுடன் மக்களாகிய நாம் நம்முடைய டேட்டாவையும் ஸ்டோர் செய்து கொள்ள இடம் கிடைக்கிறது. ஆகையால் நாம் சேமித்துக் கொள்கிறோம். ஆனால் அந்த நிறுவனங்கள் இயல்பாகவே அவர்களுக்கு பல மில்லியன் கணக்கான டேட்டா உலகளாவிய மக்களிடமிருந்து கிடைத்துக் கொண்டே வருகின்றது. இப்பொழுது இந்த டேட்டா தரவை பொறுத்தவரை இந்த செயற்கை நுண்ணறிவு விஷயங்கள் கையாளக்கூடிய தகவல்கள் 3 வகைப்படும். உதாரணத்திற்கு ஒரு இல்லாத புகைப்படத்தை உருவாக்குவார்கள். அதாவது இறந்த ஒரு மனிதர் தற்போது ரோடில் நடந்து கொண்டிருப்பது போன்ற ஒரு புகைப்படம். அது போன்ற புகைப்படங்களை உருவாக்குவதற்கான அதற்கு அந்த தேற்ற வாய்ப்பாடுகளுக்கு தரவளிக்க நிறைய புகைப்படங்கள் தேவை. ஆகவே புகைப்படங்களை மக்களிடமிருந்து பெற்றுக்கொள்வதற்குத்தான் அந்த ஃபேஸ்புக், கூகுள் ஃப்ரீ, கூகுள் ஃபோட்டோஸ், அந்த டிரைவ், ஃப்ளிக்கர் இது போன்ற இடங்கள் எல்லாம் ஆகையில் நாம் பெற்றுக்கொள்கின்றன. 2வது வகையான தரவு என்பது டெக்ஸ்ட் டேட்டா. இப்பொழுது நீங்கள் நான் நன்றாக உள்ளேன் என்று தமிழில் அடித்தீர்களானால் அந்த மாடல் ஐ எம் ஃபைன் என்று ஆங்கிலத்தில் அனுப்ப வேண்டும். இவையெல்லாம் எழுத்துக்களை கொண்டு அந்த மாடல் ட்ரெயின் செய்யப்படுகின்றன. தமிழ் எழுத்துக்கள், மலையாள எழுத்துக்கள், ஹிந்தி எழுத்துக்கள், எந்த மொழியிலான எழுத்துக்களாக இருந்தாலும் அவை அனைத்தும் ஒரே வகையான தரவு வகையின் கீழ் அடங்கும். அது டெக்ஸ்ட் டேட்டா. அது போன்ற நிறைய டெக்ஸ்ட் டேட்டாவை மக்களிடமிருந்து பெறுவதற்குத்தான் ஃப்ரீ பிளாகிங் வெப்சைட் என்றெல்லாம் கொடுப்பார்கள். நாம் சென்று நம்முடைய கருத்துக்களை எழுதுவோம். நாம் எழுதுகின்ற பொதுவெளியில் எழுதுகின்ற ஒவ்வொரு விஷயமும் அது போன்ற டெக்ஸ்ட் டேட்டாவின் அடிப்படையில் உருவாக்கப்படும் ஒரு செயற்கை நுண்ணறிவு விஷயத்திற்கான பயிற்சி தரவுகளாகவே அவர்கள் பார்க்கிறார்கள். அது போன்ற டெக்ஸ்ட் டேட்டாவை மக்களிடமிருந்து பெற்றுக்கொள்கிறார்கள். 3வது வகையானது ஆடியோ வீடியோ. அதாவது இது வீடியோ என்றால் இறந்த மனிதர் பேசுவது போல அவர் குரலை கொண்டு பயிற்சி பெற்ற ஒரு மாடலானது அவர் போன்ற குரலையே உருவாக்கம் செய்கிறது. ஆகவே இது போன்ற ஒரு 3 வகையான டேட்டாக்களை மக்களிடமிருந்து பெறுவதற்கு அவர்கள் பல்வேறு பிளாட்ஃபார்ம்களை உருவாக்கி அவற்றை மக்களிடம் வழங்கி நாம் அனைவரும் கோடிக்கணக்கான டேட்டாவை அந்த இடத்தில் கொண்டு சேர்க்கிறோம். இதே போன்ற ஒரு வேலையை இப்பொழுது நாம் அதற்கு முன்னர் மென்பொருள் உலகில் நடைபெற்ற ஒரு புரட்சியை பற்றி நான் கூற விரும்புகிறேன். திறந்த மூல மென்பொருள் புரட்சி என்பது ஆரம்ப காலத்தில் எல்லாம் க்ளோஸ்டு சாஃப்ட்வேர் மட்டும்தான். அதாவது உங்களுக்கு ஏதாவது ஒரு மென்பொருள் தேவையெனில் ஒரு நிறுவனத்தை அருகி நீங்கள் பணம் கொடுக்க வேண்டும். அவர்கள் ஒரு மென்பொருள் கொடுப்பார்கள். நாம் கேட்கின்ற வேலையை அந்த மென்பொருள் செய்யும். அதை பற்றி நாம் ஏதாவது தெரிந்து கொள்ள வேண்டும், இது எவ்வாறு இயங்குகிறது என்று நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என விரும்பினால் அதற்கான மூல நிரலை பார்ப்பதற்கான அனுமதி உங்களுக்கு கிடையாது. நீங்கள் கல்வி அறிவு பெற்றவராக இருந்தாலும் மென்பொருள் பற்றிய அறிவு பெற்றவராக இருந்தாலும் ஓரிடத்திற்கு பணம் கொடுத்து மென்பொருளை வாங்கிவிட்டீர்கள் என்றால் அதை பற்றி தெரிந்து கொள்வதற்கு உங்களுக்கு மொத்தமாக அனுமதி கிடையாது. உங்களை அவர்கள் ஒரு படிக்காத பாமர மக்கள் போலவே பார்ப்பார்கள். உனக்கு என்ன தேவையோ அதை கூற, நான் செய்து தருகிறேன், பணத்தை கொடுத்து விடு. மற்றபடி அதை பற்றிய அறிவை வளர்த்துக் கொள்வதோ அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என ஆசைப்படுவதோ தேவையில்லாத ஒன்று. இவ்வாறுதான் முதலில் மென்பொருளானது ஆதிக்கம் செலுத்தியது. படித்த மக்கள் அனைவரையும் படிக்காத பாமரர்களாக நடத்தி வந்தது. இதை எதிர்த்து உருவான புரட்சி தான் ஓபன் சோர்ஸ் என்பது. ஒருவன் ஒரு விஷயத்தை பற்றி தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறான் எனில் கண்டிப்பாக அவனை ஆதரிக்க வேண்டும். அவனுக்கு அதை பற்றிய அறிவு கொடுக்க வேண்டும். மற்றபடி அதை வைத்து அவன் வளருவதோ தெரிந்து கொள்வதோ தெரியாமலே
இருப்பதோ அவரவர் விருப்பம். ஆனால் அது போன்ற ஒரு விஷயத்திற்கு நாம் தடை போடக்கூடாது எனும் நோக்கில் உருவானது மட்டுமே ஓப்பன் சோர்ஸ். இப்பொழுது அவர்களும் பணம் பெற்றுக்கொள்வார்கள். உங்களுக்கு வேண்டிய மென்பொருளை செய்து கொடுப்பார்கள். ஆனால் அதை பற்றி அறிய வேண்டிய ஆர்வம் உங்களுக்கு இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் அதன் மூல நிலையை திறந்து பார்த்து அது எவ்வாறு வேலை செய்கிறது என கற்றுக்கொள்ளலாம். இது மிகவும் வளர்ச்சி அடைந்தது. மக்கள் அனைவரும் சேர்ந்து இதை ஆதரிக்க ஆரம்பித்தார்கள். இதன் வளர்ச்சியை கண்டு பயந்த அந்த பெரிய பெரிய நிறுவனங்கள் அனைத்தும் தாமாக முன்வந்து அவர்களுடைய மென்பொருட்களையுமே இது போன்ற ஒரு திறந்த மூல நிரலாக வெளியிடத் தொடங்கினார்கள். இது பாருங்க, நாங்களும் வந்து உங்களுடைய அறிவை ஆதரிக்கிறோம் என்பது போல. ஆனால் இப்பொழுது செயற்கை நுண்ணறிவு பல்வேறு மாயங்களை செய்கிறதல்லவா? இது போன்ற ஒரு மென்பொருளை உருவாக்குவதற்கு வெறும் மூல நிரலை நாம் தெரிந்து கொண்டால் மட்டுமே பத்தாது. மூல நிரல் என்பது நான் கூறியது போல வெறும் 5% மட்டும்தான். அவர்கள் பயிற்சிக்கு 95% டேட்டா அளிக்கிறார்கள் அல்லவா? அவை அனைத்தும் நமக்கு கிடைத்தால் மட்டுமே அது போன்ற ஒரு திறந்த மூல மென்பொருளை உருவாக்க முடியும். இப்பொழுது பல்வேறு இடங்களில் கூறுகிறார்கள், இந்த ஏஐ மாடலானது ஓப்பன் டேட்டா, ஓப்பன் ஏஐ, அது அனைத்துமே ஓப்பன் கிடையாது. அந்த மூல நிரலை ஓப்பனாக கொடுக்கிறார்கள். நீ என்ன கேட்டாய்? மூல நிரலை கேட்டாய், நான் கொடுத்து விட்டேன். இப்பொழுது 95% அந்த மாடலை உருவாக்குவதற்கான பயிற்சி தரவுகளை கேட்டால் என்னால் எவ்வாறு கொடுக்க முடியும் என்பதே அவர்களுடைய கேள்வியாக இருக்கிறது. ஆகவே இப்பொழுது நடைபெறுகின்ற மென்பொருள் உலகில் செயற்கை நுண்ணறிவு மாடல்களை உருவாக்குவதற்கு தேவையான அந்த டேட்டாவை பற்றிய ஒரு விழிப்புணர்வு என்பது நம்ம அனைவருக்கும் தேவைப்படுகிறது. இவ்வளவு நாட்கள் புரட்சி செய்து விட்டோம், வளர்ந்து விட்டோம், மென்பொருட்கள் எல்லாம் வந்துவிட்டன. ஆனால் தற்போதோ அந்த டேட்டா என்னும் இடத்தில் நாம் அனைவரும் சிக்கிக் கொண்டுள்ளோம். ஆகவே ஒவ்வொருவரும், அதாவது பெரிய நிறுவனங்கள் எல்லாம் எப்படி டேட்டாவை வாங்கிக் கொள்கின்றன? ஒரு பிளாட்ஃபார்ம் ஃப்ரீயாக ஒரு இவ்வளவு ஜிபி டேட்டா ஸ்டோர் செய்து கொள்ள இடம் கொடுப்பார்கள். அது என்னவென்றால் அந்த சின்ன மீனை போட்டு பெரிய மீனை வாங்குகின்ற கதை. ஆனால் இது போன்ற மக்களாக சேர்ந்து செயல்படுகின்ற இது போன்ற பணிகளில் நாம் வந்து அனைவருக்கும் கொடுக்கக்கூடிய வகையில் நிதி திரட்ட வேண்டும். அல்லது அதற்கு பதிலாக ஒரு சில பொதுவான வலைத்தளங்கள் உள்ளன. இப்போது விக்கிபீடியாவில் நீங்கள் அளிக்கின்ற டேட்டா அனைத்தும் டெக்ஸ்ட் டேட்டா. அவை இது போன்ற மக்களுக்கு பயன்படக்கூடிய டேட்டாக்கள் தான். அதுவே அந்த ஆரம்ப காலத்தில் ஃப்ரீ சாஃப்ட்வேர் எனும் பொழுது எப்படியான ஒரு புரிதல் ஏற்பட்டதெனில், ஃப்ரீ என்றால் இலவசமாக கிடைக்கக்கூடியது, மலிவானது, ஆகவே அது தரம் இல்லாததாக இருக்கும், அவ்வாறெல்லாம் கூறினார்கள். ஆனால் ஃப்ரீ என்பது ஃப்ரீடம். அதை பற்றிய முழு சுதந்திரம் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு விஷயத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமானால் அதற்கான முழு சுதந்திரம் உண்டு. உங்களை ஒரு பாமரனை போல நடத்தி வெறும் பணம் மட்டுமே பெற்றுக்கொண்டு உங்களை அடிமையாக வைத்திருக்காமல் உங்களுக்கு அறிவை கொடுத்து அவர்களுக்கு நிகராக உங்களை வளர்ப்பதுதான் அந்த ஓப்பன் சோர்ஸின் தத்துவம். இப்பொழுதும் ஓப்பன் டேட்டா என்றவுடன் மீண்டும் அனைவர் மனதிலும் எது போன்ற ஒரு விஷயங்கள் ஏற்படுத்துகின்றால், பெரிய பெரிய நிறுவனங்கள் எல்லாம் என்ன கூறுகின்றன? நீங்கள் அளிக்கப்படும் டேட்டா மிகவும் பாதுகாப்பாக இருக்கும். டேட்டா பிரைவசி, டேட்டா செக்யூரிட்டி, GDPR, ஜெனரல் டேட்டா ப்ரொடெக்ஷன், இது போன்ற பல்வேறு சுவர்களை எழுப்பி உங்கள் டேட்டாவை நாங்கள் மிகவும் பத்திரமாக பார்க்கிறோம் என்று அவர்கள் கூறும் பொழுது, இது என்ன ஓப்பன் டேட்டா? நாம் கொடுக்கும் டேட்டா அப்பொழுது ஓப்பனாக இருந்தால் அதற்கு என்ன பாதுகாப்பு? இது எப்படி சரியான விஷயமாக இருக்கும் என்று நீங்கள் கேட்கலாம். இங்கு இந்த ஓப்பன் என்பது நீங்கள் நினைப்பது போல பாதுகாப்பின்மையை குறிக்கும் சொல் அல்ல. ஓப்பன் என்பது அந்த தரவுகளை பெற்றுக்கொள்வோரின் மனநிலையை குறிக்கும் சொல். குறுகிய மனம் படைத்தவர்களிடம் சென்று உங்களது தரவுகள் அனைத்தும் சென்றால் அவை க்ளோஸ்டு டேட்டா. திறந்த பரந்த மனம் படைத்தவர்களிடம் உங்களுடைய தரவுகள் சென்றால் அது ஓப்பன் டேட்டா, மனித சமுதாயத்தின் வளர்ச்சிக்கு உதவுகின்ற டேட்டா. இதை பொறுத்துதான் ஒரு விஷயம் ஓப்பன் டேட்டாவா க்ளோஸ்டு டேட்டாவா என்பது முடிவு செய்யப்படுகிறது. ஓகே, இப்பொழுது வந்து ஒரு சில வலைத்தள பக்கங்களை காட்டுகின்றேன். இது என்னுடைய அறிமுகம். நான் முன்னரே கூறியது போல தரவு என்றால் என்ன என்பது இப்போது நமக்கு தெரிந்திருக்கும். நாம் எங்கு பார்த்தாலும் 3 வகையான தரவுகளையே அளிக்கிறோம். ஒன்று டெக்ஸ்ட், ஏதாவது ஒரு ரிவ்யூ எழுதுகிறோம் அல்லது ஒரு கதை எழுதுகிறோம், ஒரு படத்தை பற்றிய ஒரு விமர்சனத்தை எழுதுகிறோம். அவை அனைத்துமே டெக்ஸ்ட் மாடலை உருவாக்குவதற்கான ஒரு பயிற்சி தரவுகள். அடுத்து புகைப்படங்களை பதிவேற்றம் செய்கிறோம். நம் நண்பர்களுடன் சேர்ந்தெடுத்த புகைப்படங்கள், அதில் யார் அந்த நண்பர் என்பதையும் டேக் செய்கிறோம். இது எல்லாமே நாம் அளிக்கின்ற அதீத பயிற்சிகள். அந்த மாடலுக்கு, பின்புலத்தில் இயங்குகின்ற மாடலுக்கு நாம் கொடுக்கின்ற பயிற்சிகள். பின்னால் நாமே தான் அந்த மாடலை பணம் கொடுத்தும் வாங்க வேண்டியிருக்கிறது. அதாவது அந்த மாடல் சரியாக இயங்குவதற்கு பயிற்சிக்கான தரவுகளை அளிப்பதும் நாம் தான், அவற்றை உட்கார்ந்து பயிற்சி அளிப்பதும் நான் தான். அவ்வாறு பயிற்சி பெற்ற ஒரு மாடலை அதிக பணம் கொடுத்து வாங்குவதும் நாம் தான். இந்த இடத்தில் தான் அந்த டேட்டாவுக்கான விழிப்புணர்வு என்பது நமக்கு தேவைப்படுகிறது. மூன்றாவது
மூன்றாவது வகையான தரவு ஆடியோ அல்லது வீடியோ. இவை அனைத்தும் ஒரு கோப்புகளுக்கும் ஆடியோ கோப் அல்லது வீடியோ கோப் அது போன்ற கோப்புகளை வைத்து நீங்கள் பயிற்சி அளித்தீர்களானால் அது போன்ற ஒரு வெளியீடு உங்களுக்கு கிடைக்கும். அடுத்ததாக ஒரு விஷயத்தை பற்றிய உரிமத்துக்கான புரிதல் உங்களுக்கு இருக்க வேண்டும். பொதுவாகவே நாம் ஒரு படைப்பினை பொதுவெளியில் வெளியிட்டோமானால் அதற்கான காப்பிரைட் என்பது முழுவதுமாக நம்மிடம்தான் இருக்கும். இப்பொழுது இந்த புகைப்படங்களை எல்லாம் நான் என்னுடைய இந்த உரைக்கு பயன்படுத்துகிறேன் எனில், இந்த புகைப்படத்தை நான் Facebook போன்ற ஏதாவது ஒரு தனியார் நிறுவனத்திலிருந்து எடுத்தேனானால், அதை யார் பதிவேற்றம் செய்தார்களோ அவர்கள்தான் காப்பிரைட் உடையவர்கள். அவர்களிடம் சென்று இதை நான் என் உரைக்கு பயன்படுத்தலாமா என கேட்டு, ஒரு சில சமயம் அவர்கள் ஆம் என்பார்கள், அல்லது நீங்கள் பயன்படுத்த வேண்டுமெனில் இவ்வளவு தொகை வேண்டும் என்பார்கள். அதெல்லாம் அந்த புகைப்படத்தை பதிவேற்றம் செய்தவரின் மனநிலையை பொறுத்தது. அது போன்ற விஷயங்கள் தான் காப்பிரைட். என்று எங்கேயாவது பார்த்தீர்களானால் அது அனைத்தும் காப்பிரைட். நீங்கள் அதை படைத்தவரிடம் சென்று கேட்டு நீங்கள் பயன்படுத்த வேண்டும். எக்ஸெப்ட் த ஆத்தர் அப்ரூவ்ட் அத்தாரிட்டிஸ். அதற்கு பதிலாக பப்ளிக் டொமைன் என்பது யார் வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம். இதுதான் பொதுமக்களுடைய டேட்டா. நீங்கள் ஏதாவது ஒரு மாடலை உருவாக்க விரும்பினால் இது போன்ற பப்ளிக் டொமைன் டேட்டா செட் எடுத்து அதை நீங்கள் இலவசமாக பயன்படுத்தலாம். இது என்னவென்றால் ஒரு விஷயத்தை படைத்தவர் இறந்து 60 ஆண்டுகள் ஆன பிறகு அவை இந்த பப்ளிக் டொமைன் லைசன்ஸின் கீழ் வரும். இது போன்ற படங்கள் எல்லாம் நான் பப்ளிக் டொமைன் லைசன்ஸின் கீழ் எடுத்த விஷயங்கள் தான். அந்த ஒரு விஷயத்தை படைத்தவர் இறந்த 60 ஆண்டுகளுக்கு பின்பு அது டிஃபால்ட்டாக இந்த பப்ளிக் டொமைன் லைசன்ஸின் கீழ் வரும். ஆனால் நாம் இருக்கும் பொழுதே நம்முடைய படைப்புகளை மக்கள் அனைவருக்கும் சென்றடைய வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் இந்த கிரியேட்டிவ் காமன்ஸ் எனும் லைசன்ஸை பயன்படுத்தலாம். இதற்கும் ஒரு சிறிய வித்தியாசம் தான் இருக்கும். அதாவது இந்த பப்ளிக் டொமைன் லைசன்ஸில் உள்ள படைப்புகளை நீங்கள் பயன்படுத்தும் போது அதை உருவாக்கியவருக்கு நீங்கள் சிறப்பு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நன்றி என்று போட்டு அதை யார் எடுத்தார்களோ அவர்களுக்கு கூற வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் ஒருவர் உயிரோடு இருக்கும் பொழுதே அவருடைய படைப்புகளை மக்களுக்காக தருகிறார் எனில் அதை நீங்கள் எங்கு பயன்படுத்தினாலும் அங்கு அதனை கொடுத்தவரை சிறப்பு செய்ய வேண்டியது மிக்க அவசியம். நன்றி செல்வா அல்லது நன்றி ஒரு வலைத்தள பக்கம் எங்கிருந்து அதனை எடுத்தீர்களோ அது இயல்பாகவே உங்களுக்கு வந்துவிடும் அல்லவா? அதில் உள்ள பல்வேறு வகைகள் தான் இந்த கிரியேட்டிவ் காமன்ஸ் லைசன்ஸிலேயே பல்வேறு வகைகள் உள்ளன. அதாவது இதை எடுத்து நீங்கள் வணிக நோக்கில் பயன்படுத்தலாம் அல்லது வணிக நோக்கில் பயன்படுத்தக்கூடாது என்பது போன்ற ஒரு சில விதிமுறைகள் இருக்கும். இது பப்ளிக் டொமைன் என்பது நீங்கள் அட்ரிபியூஷன் ரெக்வயர்டு எனில் அதை உருவாக்கியவரை சிறப்பு செய்வது. இந்த பப்ளிக் டொமைன் தவிர மீது சிசி லைசன்ஸில் உள்ள அனைத்து வகையும் நீங்கள் உருவாக்கியவரை சிறப்பு செய்ய வேண்டும். அடுத்தபடியாக இதை நீங்கள் பயன்படுத்தலாம், கமர்ஷியல் யூஸ் பயன்படுத்தக்கூடாது என்பது போன்ற பல்வேறு விதிமுறைகள் உள்ளன. இதை பற்றி நீங்கள் பெரிதாக கவலைப்பட தேவையில்லை. இங்க இதற்கு என்ன அர்த்தம், இதை நாம் இங்கு பயன்படுத்தலாமா பயன்படுத்தக்கூடாதா என்பதை மட்டும் அறிந்து கொண்டு அதற்கேற்றவாறு நீங்கள் செயல்பட வேண்டும். பொதுவாகவே இது போல இலவசமாக நமக்கு ஒரு விஷயம் கிடைக்கிறது எனில் தார்மீக மனம் படைத்த அனைவருமே நாமும் அது போன்ற விஷயங்களை வைத்து பணம் சம்பாதிக்க எண்ண மாட்டோம். அது என்ன விஷயங்களை அனுமதிக்கிறதோ அவற்றை மட்டும் பயன்படுத்தி அதற்கேற்றவாறு அதை நம்ம பயன்படுத்துவது நல்லது. இப்பொழுது நான் கூறிய ஓப்பன் டேட்டா என்று கூறினேன் அல்லவா? அவை அனைத்துமே இது போல சிசி அல்லது பப்ளிக் டொமைன் முத்திரையிடப்பட்ட டேட்டாக்கள் தான். இவற்றை நாம் நம்முடைய பயன்பாட்டிற்கு பயன்படுத்தலாம். Why open data is important? Sharing is caring. அதாவது எதற்காக ஓப்பன் டேட்டா பற்றி இவ்வளவு கூறுகிறோம் எனில், ஷேரிங் இஸ் கேரிங், மற்றவருக்கு பகிர்வதன் மூலமே நாம் வளர முடியும். அதுபோல இப்பொழுது நம்முடைய முன்னேற்றம் என்பது தனி மனித உழைப்பினால் மட்டுமே நமக்கு கிடைத்து விடுவது கிடையாது. நான் இவ்வளவு முன்னேறியுள்ளேன் எனில் நான் உழைத்தேன், நான் முன்னேறினேன் என்பது என்னால் கூறவே முடியாது. ஏனென்றால் என்னுடைய முன்னேற்றம், ஒருவருடைய முன்னேற்றம் என்பது பல்வேறு நபர்களின் கூட்டு உழைப்பு தான். ஒருவர் பள்ளிக்கூடம் கட்டினார், ஒருவர் பெண் கல்வியை பற்றி பிரச்சாரம் செய்தார், இன்னொருவர் நான் சென்று அணுகக்கூடிய தூரத்தில் அந்த தொழிற்கட்டிடங்களை அமைத்தார். உதாரணத்திற்கு நேர்காணல் செல்லவே நான் டெல்லி வரை செல்ல வேண்டுமெனில் அவ்வளவு பேருந்து கட்டணம் என்னிடம் கிடையாது. ஆகவே நான் வேலைக்கு செல்லாமல் விட்டிருக்கலாம். ஆனால் அவர்கள் நான் செல்ல பேருந்து 10 ரூபாய் கொடுத்தால் நான் போய் ஒரு நேர்காணல் அட்டன் செய்யக்கூடிய அளவில் ஒரு தகவல் தொழில்நுட்ப பூங்கா ஒன்றை என்னுடைய ஊரிலேயே அமைத்தார். ஆகவே என்னால் சுலபமாக சென்று இப்பொழுது நான் நன்றாக இருக்க முடிந்தது. என்னுடைய உழைப்பு என்பது ஒரு 10-15% என்றாலும் ஒருவருடைய முன்னேற்றத்திற்கு காரணமானது
பல்வேறு மக்களின் கூட்டு உழைப்பு மட்டுமே. ஆகவே எப்பொழுதுமே உங்களுடைய டேட்டா பல்வேறு மக்களுக்கு பயன்படக்கூடிய ஒரு பொதுவான இடத்தில் இருக்குமெனில், ஆர்வமுள்ளோர் வந்து அதனை பயன்படுத்தி ஒரு பல மில்லியன் கணக்கான ஒரு செயற்கை நுண்ணறிவு மாடலை இலவசமாகவே செய்து மீண்டும் மக்களிடமே தரக்கூடும். அவற்றை வைத்து உங்களுடைய அடுத்த சந்ததியினர் பல்வேறு ஆராய்ச்சிகளை புரிவது, எப்பொழுதுமே வளர்ச்சி என்பது தனி நிறுவனத்தின் வளர்ச்சி என்பதை விடுங்கள். சமுதாயத்தின் வளர்ச்சி என்பது இது போன்ற பகிர்தலால் மட்டுமே சாத்தியமாகக்கூடும். ஆகவே ஓப்பன் டேட்டா என்பது நீங்கள் பல்வேறு தனியார் நிறுவனங்களுக்கு இலவசமாக தரவுகளை அளிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு பெரிய மனது இருக்குமெனில் சற்று எங்கள் பக்கமும் பாருங்கள். ஓப்பன் டேட்டாவுக்கும் உங்களுடைய தரவுகளை அளியுங்கள் என்பதுதான் எங்களது கோரிக்கை. இப்பொழுது நான் கூறியது போல ஒரு சில ஓப்பன் டேட்டாவைக்கு நீங்கள் பங்களிக்க விரும்பினால் எங்கெங்கெல்லாம் சென்று எழுதலாம்? விக்கிபீடியாவில் சென்று உங்களுக்கு தெரிந்ததை எழுதுங்கள். அது இது போன்ற டெக்ஸ்ட் மாடலிங் செயற்கை நுண்ணறிவு மாடலானது ஒற்றை மொழியாக்கம் செய்யக்கூடியது அல்லது அடுத்த வார்த்தையை ப்ரெடிக்ட் பண்ணக்கூடியது, இது போன்ற ஒரு விஷயங்களுக்கு உதவும். இப்பொழுது நீங்கள் கூகுள் டிரைவில் உங்களுடைய கோப்புகளை சேமிக்கிறீர்கள் எனில் அதை ஓபன் செய்து வணக்கம் ஐயா என்று நீங்கள் அடிப்பதாக வைத்துக்கொள்வோம். வணக்கம் என்று அடிக்கும் போதே அது அடுத்த வார்த்தையான ஐயா என்பதை ப்ரெடிக்ட் செய்ய ஆரம்பிக்கும். நீங்கள் அதை தவிர்த்து அம்மா என்கிறீர்களானால் ஐயாவை தொடர்ந்து அம்மாவும் வரலாமோ என்பது அந்த மாடல் கற்றுக்கொள்ளும். இது போல அவர்கள் வந்து இப்பொழுது நாம் அனைவருமே உலகில் உள்ள அனைவருமே கூகுள் டிரைவில் கோப்புகளை சேமிக்காத ஆட்களே இல்லை. ஸோ அவர்களுடைய அனைவருடைய அறிவும் அனைவருடைய உரையும் பல்வேறு மொழியில் உள்ள பல்வேறு விஷயங்களும் செய்து அந்த மாடல் ஒரு பூதாகரமாக பிரம்மாண்டமான வளர்ச்சி பெற்று பல்வேறு விந்தைகளை செய்கிறது. அதற்கு நிகரானதுதான் நீங்கள் விக்கிபீடியாவில் சென்று டெக்ஸ்ட் அளிப்பதும். இந்த டெக்ஸ்டை எடுத்து பின்னால் நாம் நம்முடைய மாடல்களை சுலபமாக உருவாக்க முடியும். நான் கூறியது போல நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது ஒரு நிரல்மொழி மற்றும் கணிதத்தில் உள்ள தேற்ற வாய்ப்பாடுகள், வெக்டார் கணிதம், முக்கோணவியல் சூத்திரங்கள், அணிகளின் கூட்டல் பெருக்கல், அவ்வளவுதான். இதை தெரிந்து கொண்டு இங்கு வந்து இந்த டேட்டாவை எடுத்து மக்களுக்கு பயன்படக்கூடிய திட்டங்களை நாம் செய்ய முடியும். விக்கிமீடியா காமனோஸ் என்பது உங்களுடைய போட்டோ மற்றும் வீடியோக்களை பதிவேற்றம் செய்யலாம். ஓப்பன் ஸ்ட்ரீட் மேப் என்பது கூகுள் மேப் எனும் ஒரு க்ளோஸ்டு விஷயத்திற்கு நிகரானது. சமீபத்தில் ஓலா ஏதோ நிறுவனம் கூட கூகுள் மேப்புக்கு மாதம் சந்தா அளிக்க முடியாமல் ஓப்பன் ஸ்ட்ரீட்டுக்கு மாறியதாக ஒரு பெரிய செய்தி ஒன்று வந்தது. அதாவது கூகுள் மேப் இப்பொழுது நான் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு நடந்து செல்கிறேன் எனில் நான் கூகுள் மேப்பை பயன்படுத்துவதற்கு அது எந்த ஒரு விதமான பணமும் கேட்காது. ஆனால் இதுவே நான் ஒரு நிறுவனமாக இயங்கி அவர்களுடைய கூகுள் மேப் சேவையை என்னுடைய நிறுவனத்தில் பயன்படுத்தி எளிதாக சாப்பாடு விற்பனை செய்வது அல்லது ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு செல்வது என்பது போல நான் பயன்படுத்தினால் கண்டிப்பாக அவர்கள் நம்மிடம் கொள்ளை காசு கேட்பார்கள். அதற்கு பதிலாக இந்த ஓப்பன் ஸ்ட்ரீட் மேப்புக்கு மாறலாம். இது பொதுமக்கள் நமக்காக உருவாக்கப்படும் ஒரு வரைபட திட்டம். ஆடியோவை மற்றும் பதிவேற்றம் செய்வதற்கான ஒரு வலைத்தளம் தான் ccmixer.org. யூடியூப் என்பது தனியார் உரிமத்தையும் ஆதரிக்கின்றது. இது போல நீங்கள் உங்களுடைய வீடியோக்கள் அனைத்தையும் சிசி லைசன்ஸில் வெளியிட விரும்பினால் ஒரு இடத்தில் சென்று செட்டிங்ஸ் என்பதற்குள் கிரியேட்டிவ் காமன்ஸ் அதற்கான புகைப்படங்களை நான் இப்பொழுது காமிக்கிறேன். சிசி என்று நீங்கள் செலக்ட் செய்தீர்களானால் உங்களுடைய படைப்புகள் அனைத்தும் வீடியோ ஆடியோ பற்றிய ஆராய்ச்சி செய்வோருக்கோ அல்லது அது பற்றிய மாடல்களை உருவாக்குவோருக்கோ பயன்படக்கூடியது. ஓப்பன் ரிவ்யூவுக்கான ஒரு வெப்சைட் உள்ளது. அது வந்து கூகுள் ரிவ்யூ போன்று அல்ல, பட் அது அந்த அகாடமிக் பேப்பர் ரிவ்யூஸ் படிப்பு சம்பந்தமான ஒரு விஷயங்களை ரிவ்யூ செய்வதற்கான ஒரு பிளாட்ஃபார்ம். மேன்க்ரோவ் என்பது கூகுள் ரிவ்யூ போன்ற எதை பற்றி வேண்டுமானாலும் நீங்கள் ரிவ்யூ அளிக்கலாம். ஆனால் இதில் நீங்கள் அளிக்கும் ரிவ்யூ அனைத்தும் ஓப்பன் டேட்டா. அதை அவர்கள் ஒரு மாடலாகவும் உருவாக்குவார்கள். அதற்கான டேட்டாவை நீங்கள் கேட்டால் உங்களிடமும் அந்த டேட்டாவை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். archive.org என்பது எந்த வகையான தரவுகளாக இருந்தாலும் அங்கே நீங்கள் பதிவேற்றம் செய்யலாம். இன்னும் 10 நிமிடத்தில் என்னுடைய உரையை முடிக்கிறேன். சிசி லைசன்ஸ். இப்பொழுது நீங்கள் ஒரு உரையை நீங்கள் நிகழ்த்தப் போகிறீர்கள் எனில் அதற்கு தேவையான வரைபடங்களை எவ்வாறு கூகுளிலிருந்து எந்த ஒரு காப்பிரைட்டும் இல்லாத இமேஜை நீங்கள் எப்படி தேர்வு செய்வீர்கள்? கூகுளுக்கு சென்று நீங்கள் இதை பற்றியாவது அடிக்கும் பொழுது கரெக்டாக அந்த டூல்ஸ் என்பதற்குள் சென்று கிரியேட்டிவ் காமன் லைசன்ஸ் என கொடுத்து அதை பற்றிய புகைப்படங்களை மட்டும் நீங்கள் எடுத்தீர்களானால் இதை நீங்கள் உங்களுக்கு பயன்படுத்திக் கொள்ளலாம். இவ்வாறு செய்வது உங்களுக்கு கடினமாக இருந்தால் ஓகே,
இதற்கென்று ஒரு போர்ட்டல் உள்ளது. சர்ச் போர்ட்டல், கிரியேட்டிவ் காமன்ஸ் போர்ட்டல். இங்கே சென்று உங்களுக்கு இது வழங்கும் அனைத்துமே இது போன்ற ஒரு கிரியேட்டிவ் காமன்ஸ் லைசென்ஸில் உள்ள புகைப்படங்களாக இருக்கும். கூகுளில் சென்று தேடுவது பற்றி நான் உங்களுக்கு கூறிவிட்டேன். அடுத்து விக்கிபீடியாவில் நீங்கள் அளிக்கும் அனைத்துமே இது போன்ற ஒரு ஓப்பன் டேட்டா தான். ஓகே. creativecommons.org. இந்த யூஆர்எல்லில் சென்று நீங்கள் தேடும் அனைத்துமே சிசி லைசென்ஸில் அமையும். கூகுள் சர்ச் என்பது சொல்லிவிட்டேன். விக்கிபீடியா பொதுவாகவே ஓப்பன் டேட்டா. wikimedia.org இது மற்ற வகையான புகைப்படங்களையோ மற்ற ஒரு சில விஷயங்களை ஓப்பனாக பதிவேற்றம் செய்வதற்கான ஒரு வலைத்தளம். பிக்சல்ஸ் என்பது புகைப்படங்களுக்கானது. ஃப்ளிக்கர் என்பது க்ளோஸ்ட் என்றால் அதற்கேற்றவாறு பிக்சல்ஸ். யூடியூப் என்னும் ஒரு விஷயத்தில் சென்று நீங்கள் உங்களது வீடியோவை பதிவேற்றம் செய்யும் பொழுது அங்கு அந்த செட்டிங்ஸுக்குள் சென்று லைசன்ஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் என்பதில் ஸ்டாண்டர்ட் யூடியூப் லைசன்ஸ் என்பது காப்பிரைட்டுக்கானது. கிரியேட்டிவ் காமன்ஸ் என்பது உங்களது வெளியீடுகளை மக்கள் அனைவரும் பயன்படுத்தக்கூடியது. மிக்சர், சிசி மிக்சர் இதுவும் ஒரு ஓப்பன் சோர்ஸ்க்கான ஒரு வலைத்தளம். இங்கு நீங்கள் பதிவேற்றம் செய்யும் தரவுகள் அனைத்தும் ஓப்பனாக மக்களுக்கு அளிக்கப்படும். இவையெல்லாம் மக்கள் பயன்பாட்டில் இல்லாமல் உள்ளது அல்லது மக்களுக்கு தெரியாமல் இருக்கின்றது. ஏனென்றில் ப்ரொப்ரைட்டரி சாஃப்ட்வேர் செய்யும் விளம்பரங்கள் போல இவை செய்வதில்லை. ஆகவே இவை பற்றிய விழிப்புணர்வை மக்களாகிய நாம் தான் பெற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் அந்த ஓப்பன் ஸ்ட்ரீட் மேப். கூகுள் மேப் என்பது க்ளோஸ்ட் எனில் ஓப்பன் ஸ்ட்ரீட் மேப். இப்பொழுது காஞ்சிபுரத்தில் உள்ள கோயில்கள் அனைத்தும் எவ்வாறு உள்ளன என்பது போல ஒரு சின்ன ரிப்போர்ட் எடுத்து இங்கு நான் கொடுத்துள்ளேன். இதெல்லாம் கோயில்களுக்கான ஒரு குறியீடு. archive.org இங்கு நீங்கள் பதிவேற்றம் செய்தீர்களானாலும் அது ஓப்பன் டேட்டா மக்களுக்கானது. openreview.net இது க்ளோஸ்ட் ரிவ்யூக்கு பதிலாக கூகுள் ரிவ்யூ என்பது அந்த டேட்டா அனைத்தையும் அவர்கள் ஒருவரே வைத்துக் கொள்வார்கள். இது மக்களின் பயன்பாட்டிற்கு வரும். அதைப்போல பிடிஎஃப் ஃபார்மேட்டில் நீங்கள் எந்த ஒன்றை பயன்படுத்தினாலும் அதில் உள்ள தரவுகளை எடுத்து நாம் எழுத்துக்கள் அல்லது சொற்களை எடுத்து நாம் பயிற்சி அளிப்பது என்பது மிகவும் கடினமானது. பிடிஎஃப் என்பது ஒரு இமேஜ் தான். அதில் உள்ள டேட்டாவை எடுக்க வேண்டியது ஓசிஆர் என்பது போன்ற அடுத்த கட்ட லேயர்களில் உள்ள மென்பொருட்கள் தேவைப்படும். ஆகவே பிடிஎஃப் என்பது எப்பொழுதும் ஓப்பன் கிடையாது. அதற்கு பதிலாக ஓடிடியை பயன்படுத்தலாம். அதிலிருந்து நாம் டேட்டாவை எக்ஸ்ட்ராக்ட் செய்து கொள்ளலாம். பிளெயின் டெக்ஸ்ட், HTML, EPUB, ODT எல்லாம் ஓப்பன் டேட்டாவுக்கான ஃபார்மேட். ஓப்பன் டேட்டா பாலிசி பை கவர்மெண்ட். தமிழக அரசாங்கம் ஒரு சில நல்ல காரியங்களை செய்துள்ளது. கவர்மெண்ட் பப்ளிகேஷனில் வரும் அனைத்துமே பப்ளிக் டொமைன் லைசன்ஸாக உள்ளது. அதாவது இப்பொழுது ஒரு டிராஃபிக் பற்றிய நூலை அந்த நிறுவனம் நிறுவனம் அந்த டிபார்ட்மெண்ட் வெளியிடுகிறது எனில் அது அனைத்தும் பப்ளிக் டொமைன் லைசன்ஸுக்கானது. அதை மக்கள் அனைவரும் வாங்கி பயன்படுத்தலாம். எந்த ஒரு விதமான காப்பிரைட்டும் அவை பெற்றுக்கொள்ளப் போவதில்லை. அதுபோல தேசியமயமாக்கப்பட்ட நூல்கள், பல்வேறு தேசியமயமாக்கப்பட்ட நூல்களை தமிழக அரசாங்கம் வெளியிட்டுள்ளது. அதுவும் பப்ளிக் டொமைன் லைசன்ஸில் வெளியிட்டுள்ளது. அதற்கான அரசாணை தான் இது. தமிழ்நாடு ஓப்பன் டேட்டா போர்ட்டல் என்று ஒன்று உள்ளது. இங்குள்ள அனைத்துமே டேட்டா செட். இப்பொழுது நாம் ட்ரைனிங் டேட்டா செட் என்று எடுக்கிறோம் அல்லவா, அதுபோல இங்குள்ள அனைத்தையும் நீங்கள் ஃப்ரீ டேட்டா செட்டாக எடுத்துக்கொண்டு உங்களுக்கு தேவையான ஆராய்ச்சிகளையோ விஷயங்களையோ நீங்கள் செய்து பார்த்து கொள்ளலாம். இது மற்ற நாடுகள், தமிழக அரசாங்கம் இல்லாமல் மற்ற அமெரிக்க நிறுவனம் அதனுடைய டேட்டாவை ஓப்பனாக வெளியிட்டுள்ளது. யூரோப்பிய நிறுவனம் அதனுடைய டேட்டாவை ஓப்பனாக வெளியிட்டுள்ளது. நான் கூறியது போல ஓலா, ஸ்விக்கி எல்லாம் அந்த கப்பம் கட்ட முடியாமல் இப்பொழுது ஓப்பன் ஸ்ட்ரீட் மேப் என்பதை நிறுவி அவர்களுடைய வளர்ச்சிக்கு பயன்படுத்துகிறார்கள். நான் கூறினேன் அல்லவா, ஓப்பன் ஸ்ட்ரீட் மேப் என்பது ஒரு சிலதை நம்ம கமர்ஷியல் பயன்பாட்டிற்கும் பயன்படுத்தலாம் என்பது போல அது போன்ற ஒரு வகையின் கீழ் ஓப்பன் ஸ்ட்ரீட் மேப் லைசன்ஸ் உள்ளதெனில் அவற்றை வாங்கி நீங்கள் வியாபாரமும் செய்து கொள்ளலாம். அது அந்த சிசி லைசன்ஸில் பல்வேறு வகைகள் உள்ளன. கரெக்டாக சரியாக அவற்றை பயன்படுத்தி நீங்கள் முன்னேறலாம். ஃப்ரீ தமிழ் இபுக்ஸ் இது நாங்கள் உருவாக்கிய ஒரு வலைத்தளம். இங்கே 850க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் கிரியேட்டிவ் காமன்ஸ் லைசன்ஸில் வெளியிடப்பட்டுள்ளன. ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ். இது ஓப்பன் ஸ்ட்ரீட் மேப் பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட ஒரு ரிப்போர்ட்.
நான் ஏற்கனவே கூறியது போல டேட்டா இன் ஏஐ வேர்ல்டு, அதாவது நீங்கள் உருவாக்குகின்ற மாடலானது நமக்கு ஓரளவிற்கு டேட்டா வந்துவிட்டது, மாடல் ஒழுங்காக ப்ரெடிக்ட் செய்ய ஆரம்பிக்கிறது, ஆகவே நிறுத்திக் கொள்ளலாம் என்பது எப்பொழுதுமே கிடையாது. செயற்கை நுண்ணறிவு விஷயத்தை பொறுத்தவரை உங்களுடைய மாடல் தினந்தோறும் டேட்டாவால் டேட்டா என்பதுதான் எரிபொருள். தினந்தோறும் அதை கொண்டு அவை பயிற்சி அளிக்கப்பட்டால் மட்டுமே அந்த மாடல் நிகழ்காலத்திற்கு ஏற்றவாறு ஒழுங்காக ப்ரெடிக்ட் செய்ய ஆரம்பிக்கும். ஆகவே டேட்டா என்பது எப்பொழுதுமே அந்த மாடலுக்கு தேவை. மாடல் லிவ்ஸ் ஷார்ட்டர், டேட்டா தான் இம்மார்டாலிட்டி, மரணம் இல்லாதது. டேட்டா என்பதுதான் முக்கியம். ஆகவே இது போன்ற வலைத்தளங்களில் நீங்கள் உங்களது இப்பொழுது தினமும் எழுந்து Facebookல் ஒரு ஃபோட்டோவை அப்லோட் செய்யும் பழக்கமோ, தினமும் எழுந்து Google Drive ரிவ்யூக்கு ஒரு சாதாரண கமெண்ட் கொடுக்கும் பழக்கமோ உங்களுக்கு இருப்பின், அதற்கு பதிலாக நீங்கள் இது போன்ற ஒரு ஓப்பன் ப்ராஜெக்ட்டுக்கு தினந்தோறும் ஒரு அதனை பழக்கப்படுத்திக் கொள்ளவோ, அதற்கு மதிப்பளிக்கும் விஷயங்களையும் நீங்கள் செய்யத் தொடங்கலாம். இதை பற்றிய விழிப்புணர்வு உங்களுக்கு அவசியம். கிவ் யுவர் டேட்டா இன் ஓப்பன் லைசன்ஸ். இது கொடுத்தீர்களானால் மக்கள் அனைவருக்கும் சென்று சேரும். அதுபோல அரசாங்கத்திடமும் நீங்கள் உங்களுடைய டேட்டாவை கேட்க வேண்டும். உதாரணத்திற்கு இப்பொழுது பெரிய பெரிய பல்கலைக்கழகங்கள் எல்லாம் ஆராய்ச்சி கட்டுரைகள் பல்வேறு வெளியிடுகின்றன. அவையெல்லாம் எவ்வாறு நிகழ்த்துகின்றன? கவர்மெண்டிடம் நிதியுதவி வாங்கி அவர்கள் நிகழ்த்தும் அந்த ஆராய்ச்சி முடிவுகளை மீண்டும் மக்களிடமே கொடுக்க வேண்டும். ஏனால் நாம் தான் வரி செலுத்தி அரசாங்கத்திற்கு பணம் கொடுக்கிறோம். அந்த வரி பணத்தை வாங்கி ஒரு சில பல்கலைக்கழகங்களோ ஆராய்ச்சி மாணவர்களோ ஒரு மிகச்சிறந்த பேப்பர் ஒன்றை தயாரிக்கிறார்கள். ஆனால் அதை நாம் கேட்டோமானால், இது நான் உருவாக்கிய ஆராய்ச்சி கட்டுரை, இதை நான் மக்களுக்கு எப்படி கொடுப்பது, இது என்னுடைய உழைப்பால் வந்தது என்பது போல. அதாவது நம்முடைய உழைப்பு என்பது 5% தான். நான் கூறியது போல 95% பலருடைய கூட்டு உழைப்பால் மட்டுமே நாம் முன்னேற முடிகிறது. அதை பற்றி புரிந்து கொள்ளாமல் அவர்கள் அந்த விஷயங்களை மக்களுக்கு மீண்டும் கொடுக்க மறுக்கிறார்கள். ஆகையால் என்ன நிகழ்கிறது? மீண்டும் ஒருவன் அடிநிலையிலிருந்து அது போன்ற ஒரு விஷயத்தை உருவாக்க வேண்டியுள்ளது. ஆகவே நாம் அரசாங்கத்திடம் கேட்க வேண்டும். அரசாங்க நிதியுதவி பெற்று எந்தெந்த மாணவர்கள் ஆராய்ச்சி கட்டுரைகளை உருவாக்குகிறார்களோ அவை அனைத்துமே, அது தொடர்புடைய டேட்டா, தரவுகள், அது தொடர்புடைய மென்பொருட்கள் அனைத்துமே ஓப்பன் லைசன்ஸில், கிரியேட்டிவ் காமன்ஸ் லைசன்ஸில் வெளியிடப்பட வேண்டும் என்பதை நாம் அரசிடம் தொடர்ந்து கோரிக்கையாக வைக்க வேண்டும். உங்கள் பயன்பாட்டிற்கும் நீங்கள் எப்பொழுதும் ஓப்பன் டேட்டாவை பயன்படுத்துங்கள். நன்றி. ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேட்கலாம். நன்றி நித்யா, நீங்கள் உரிய நேரத்தில் உங்களுடைய உரையை முடித்துள்ளீர்கள். இப்பொழுது நாங்கள் கேள்விக்கான நேரம். வணக்கம். நான் ஜெயபால், கனடாவிலிருந்து பேசுகிறேன். ஒருவரும் கேள்வி கேட்கவில்லை என்றபடியால் நான் இங்கே ஒரு கருத்து சொல்லலாம் என்று வந்துள்ளேன். மிக நன்றாக நீங்கள் இந்த தகவலை இங்கே பகிர்ந்து கொண்டீர்கள். மிகவும் உபயோகமான தகவல்கள், எனக்கு மிகவும் உபயோகமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். நன்றி. நான் முக்கியமாக உங்களில் கவனித்த ஒரு 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 மிகவும் அருமையான விடயம் என்னவென்றால், வழக்கம் போல இனிவர் பேசுவது போல மேடை பேச்சுகளில், பட்டிமன்றங்களில் கூட மிகவும் சரளமாக வீட்டு பேச்சு தமிழில் பேசிக் கொண்டிருப்பார்கள். மிக அழகாக அழகு தமிழில் நீங்கள் இந்த தரவு பற்றிய நிகழ்ச்சியை எங்களுக்கு வழங்கியதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். அதே நேரம் உங்களை நினைத்து பெருமைப்படுகிறேன். மிகவும் நன்றி. தொடர்ந்து உங்கள் பணிகளை செய்யுங்கள். நன்றி. நன்றி. இதை பற்றியும் நான் ஒரு கருத்து சொல்ல விரும்புகிறேன். ஏனென்றால் சென்ற மாதம் இதே தலைப்பில் நான் ஆங்கிலத்தில் உரையாற்றினேன். அப்பொழுது ஆங்கிலத்தில் உரையாற்றும் பொழுது நான் மிகவும் கவனமாக ஆங்கிலத்தில் எந்த ஒரு தவறும் இழைத்து விடக்கூடாது என்பதற்காக திரும்ப திரும்ப பயிற்சி செய்து மிக சிறப்பாக அந்த உரையை நிகழ்த்தினேன். ஆனால் தமிழ் எனும் போது மட்டும் நான் எப்பொழுதும் அதை ஒரு பெரிதாக எடுத்துக்கொள்ள மாட்டேன். பேச்சு வழக்கில் இப்படி போச்சு, வந்துச்சு, அதனால இப்படி ஆச்சு என்று ரொம்ப ரொம்ப சாதாரணமா எடுத்துக்கொண்டது எனக்கே மிகவும் மன வருத்தமாக உள்ளது. ஆகவே நாம் தமிழ் உரைக்கும் இது போன்ற நன்றாக பயிற்சி செய்து முடிந்தவரை நல்ல தமிழில் உரையாற்ற வேண்டும் என்று இப்பொழுது நான் ஒரு 3 நாட்களாக நன்றாக பயிற்சி செய்து இந்த உரையை நிகழ்த்தியுள்ளேன். ஆகவே இனிமேல் தமிழ் உரைக்கும் நான் மிகவும் நன்றாக பயிற்சி செய்து நல்ல தமிழில் பேச முயற்சிப்பேன். மிகவும் நன்றி. இதை நீங்கள் இனியோரிடமும் பரப்ப வேண்டும். நன்றி. மிகவும் மகிழ்ச்சி. கண்டிப்பாக. யாரும் கேளுங்கள். நான் இலங்கையிலிருந்து டிலுக்ஷன். நல்லது. நான் இப்போ எனக்கு வேற தமிழே கேட்கிறேன். நான் வந்து இப்போ தேர்ட் இயர் படிக்கிறேன், யூனிவர்சிட்டி ஆஃப் கேலிஃபோர்னியா.
ஸோ நான் இந்த ஏஐ பக்கமாக ரிசர்ச் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு என்ன டவுட்னா, இப்போ இந்த மாதிரி டேட்டாஸ் நிறைய தேவைப்படுது. இந்த மாதிரி நம்ம ஓப்பன் சோர்ஸுக்கு நம்ம இன்னும் கண்ட்ரிபியூட் பண்ணணும். பட் இப்போ வேர்ல்டு வைடாக லைக் இப்போ நீங்கள் ரிக்வெஸ்ட் பண்ண மாதிரி இப்போ இன்னும் இந்த எவ்வளோ பேர் இந்த மாதிரி ஓப்பன் சோர்ஸை கண்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க, டேட்டா அப்லோட் பண்ணி லைக் டேட்டா கொடுத்து? இது இன்னும் பிகினிங் ஸ்டேஜில் இருக்கா, இல்லாட்டி லைக் ஒரு அட்லீஸ்ட் ஒரு மீடியம் ஸ்டேஜ்லையாச்சும் இருக்கா? இது இன்னும் அந்த ரியல் இஃபெக்ட்டுக்கு வரதுக்கு இன்னும் எவ்வளோ நாள் ஆகும்? அதுதான் நான் கூறியது போல, அந்த மாடல்களை நீங்கள் உருவாக்கலாம். இப்பொழுதுள்ள டேட்டாவை வைத்து கூட நீங்கள் உருவாக்கலாம். ஆனால் அந்த மாடல் எப்பொழுதுமே அப் டு டேட்டடாக இருப்பதற்கு நீங்கள் கண்டிப்பாக தினமுமே அந்த பயிற்சி அளிக்க வேண்டும். இதுவரை உள்ள மாடல்கள் என்பது பாதி கடலை நாம் தாண்டியாகிவிட்டது. விக்கிபீடியா என்பது உலகில் உள்ள அனைவரும் பங்களிக்கக்கூடிய ஒரு இடம். சொல்லப்போனால் நாம் எது ஒன்றை தேடினாலும் முதலில் வருவது விக்கிபீடியாவுக்கான லிங்க் தான். அந்த அளவுக்கு நாம் விக்கிபீடியாவில் வளர்ந்து விட்டோம். இருந்தாலும் இதை பற்றிய விழிப்புணர்வை நீங்கள் தொடர்ந்து செய்ய வேண்டும். ஏனென்றால் டேட்டா என்பது அந்த மாடலை பயிற்சி செய்வதற்கான தினந்தோறும் தேவைப்படுகின்ற ஒரு விஷயம். அதாவது நாம் வாழ்நாளில் நாம் உணவதற்கான பணம் சம்பாதித்து விட்டோமா, பாதியாவது சம்பாதித்து விட்டோமா, அல்லது இன்னும் சம்பாதிக்க வேண்டுமா எனும் கேள்விக்கு நிகரானதுதான் இந்த டேட்டாவை பற்றிய கேள்வி. நாம் கடைசி வரை வாழ்நாளில் சாப்பிடுவதற்கான பணத்தை சம்பாதித்துக் கொண்டே தான் இருப்போம். ஓரளவு ஒரு கோடி சம்பாதித்தவுடன் நிறுத்திவிட்டு நாம் உட்கார்ந்து சாப்பிடலாம் என்று ஆரம்பிக்க மாட்டோம் அல்லவா? அதை போல இது பாதி கடலை தாண்டி ஆயிற்று. இப்பொழுது உங்களுக்கு தேவையான டேட்டா இருக்கின்றது. பட் இருந்தாலும் இதை பற்றிய தொடர் விழிப்புணர்வுகளை நாம் நிகழ்த்த வேண்டும். நன்றி. இந்த கேள்விக்கு நானும் ஒரு பதில் சொல்ல போறேன். உங்களுக்கு பப்ளிக் டொமைன்ல இல்ல கிரியேட்டிவ் காமன் உரிமையில இருக்கிற டெக்ஸ்ட் டேட்டா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 1.5 GB கூட வரலாம். இன்னும் விக்கிபீடியால 1 லட்சம் கட்டுரைகள் இருக்கு. ஆனா அதோட அளவு எடுத்து பாத்தீங்கன்னா மொத்தமே ஒரு 700 MB முடிஞ்சிடும். அப்ப நம்ம மற்ற ஓப்பன் டேட்டாலாம் எடுத்து தொகுத்து பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு விக்கிபீடியா, அப்புறமா சில கிரியேட்டிவ் காமன்ஸ்ல இருக்க வலைப்பதிவுகள், ப்ராஜெக்ட் பதிலில் இருக்க புத்தகங்கள், ஃப்ரீ தமிழ் புக்ஸ் இருக்க புத்தகங்கள், இதெல்லாமே எடுத்து பார்த்தீங்கனாலுமே 1.2 GB தான் வருது. அதை வச்சு நம்ம ஒரு விளையாட்டு போல ஒரு மாடல் தான் உருவாக்க முடியும். உங்களுக்கு ப்ரொஃபஷனலாக பயன்படுத்தக்கூடிய ஒரு மாடல் உருவாக்கணும்னா டிபி கணக்கில் டேட்டா தேவை. ஒரு 10 TB, ஒரு 20 TB டெக்ஸ்ட் டேட்டா வேணும் அப்படின்னா நமக்கு ஓப்பனில் இது வரைக்கும் இல்லை. நீங்கள் நியூஸ் பேப்பர்லாம் ஸ்கிராப் பண்ணி பார்த்தீங்கன்னா அதெல்லாமே காப்பிரைட் டேட்டா தான். நீங்கள் அதை ஸ்கிராப் பண்ணுறது தவறு. நீங்கள் இந்த ஹக்கிங் ஸ்பேஸ் அந்த மாதிரியான தளங்களை போய் பார்க்கலாம். நிறைய பேர் டேட்டா ஷேர் போட்டிருப்பாங்க. அது எல்லாமே இருக்கிறத எடுத்து ஸ்கிராப் பண்ணி போட்டுறது. அது எல்லாமே நீங்கள் பகிர முடியாது. அதை பயன்படுத்துறது தவறு. அப்போ ஆனால் புகைப்படங்கள் அப்படின்னு எடுத்தீங்கன்னா அதில் டிவி கணக்கில் டேட்டா கிடைக்கும். ஃப்ளிக்கரில் இல்லை காமெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா புகைப்படங்கள் நிறைய கிடைக்குது. வீடியோ யூடியூப்ல கொஞ்சம் தான் இருக்கும். ஒட்டுமொத்த யூடியூப்லேயும் கிரியேட்டிவ் காமன்ஸ் உரிமையில் இருக்க வீடியோக்கள் ஒரு 1% தான் இருக்கும். ஆடியோ கொஞ்சம் இருக்குது. இசை கோப்புகளுக்கான ஃபைல்ஸ்லாம் ஓரளவு இருக்குன்னு வச்சுங்களேன். அதுலேயுமே டிபி கணக்கில் வராது, சில ஜிபிக்கள் வரலாம். அப்போ நம்ம இந்த ஓப்பன் டேட்டாங்கிற நிலையில ரொம்ப தொடக்க நிலையில தான் இருக்கும். தேங்க்யூ. வணக்கம். 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 நான் சுகு, கனடால இருந்து. ஹலோ. வணக்கம், சொல்லுங்க. இப்ப எனக்கு என்னன்னா, இப்ப யாராவது ஏதாவது இன்ஃபர்மேஷன் அவங்கள ஓப்பன் சோர்ஸ் கொடுக்க வேணுமெண்டா ஏதாவது ஒரு காமனான இடம் இருக்கா? அவங்க தங்களோட டேட்டாவை அப்லோட் இப்ப சொல்லுங்க, இலங்கையில ஒரு கிராமம் இருக்கு, இன்ன இடம் கிராமங்கள் தெரியாது. அப்ப அதை நாங்கள் தெரியப்படுத்தலண்டா அதுக்குண்டு ஒரு காமன் இடம் இருக்கா? இப்ப போய் ஒவ்வொரு இடம் போட்டா அந்த டேட்டா பேருந்து எல்லாருக்கும் பயன்படக்கூடியது. ஓப்பன் ஸ்ட்ரீட் மேப் என்று கூறினேன் அல்லவா? அந்த இடத்தில் சென்று நீங்கள் அது போன்ற இடங்களை பதிவேற்றம் செய்யலாம். சீனிவாசன், ஏதாவது கருத்துள்ளதா? மேப் அப்படின்னு எடுத்தீங்கன்னா ஓப்பன் ஸ்ட்ரீட் மேப் தான். நீங்க அதில் போயிட்டு நீங்க மேப் வரையாத ஊர்களுக்கு போய் நீங்க அந்த வரைபடங்களை வரையலாம். அதே போல அதுல இருக்க இடங்களை குறிக்கலாம்.
இந்த இடத்துல ஒரு கடை இருக்கிறது, இந்த இடத்தில் கோயில் இருக்கிறது, இங்கு பள்ளி, இது நூலகம் என்று பலவாறான நீங்கள் அதற்கான இடங்களை குறிப்பிடலாம். அதற்கான கணினியிலேயே முறையலாம் அல்லது மொபைல் செயலிகளும் உள்ளன. ஓகே, நன்றி. அதே வணக்கம். போல நீங்க படங்கள் ஏற்ற போறீர்கள் என்றால் archive.org இல் ஏற்றலாம் அல்லது விக்கிமீடியா காமன். இப்போ விக்கிமீடியா காமன்ஸில் வந்து நம்மளை குடும்ப நிகழ்வுகளை ஏற்றக்கூடாது. இது எனது பிள்ளையோட பிறந்தநாள் நிகழ்வுன்ட்டு ஒரு 500 படங்கள் ஏற்றக்கூடாது. அது வந்து பொதுமக்களுக்கு எது பயன்படுமோ அது போன்ற படங்களை விக்கிமீடியாவில் ஏற்ற வேண்டும். பொதுவான படங்கள் எல்லாத்தையும் ஏற்ற வேண்டும் archive.org ஏற்றுக்கொள்ளலாம். archive.org என்பது நீங்க எதை வேணுமானாலும் ஏற்றக்கூடிய ஒரு களம். ஆடியோ, வீடியோ, டெக்ஸ்ட், பிடிஎஃப், உலகின் அனைத்து அறிவுத்தளத்தையும் ஒரே இடத்தில் ஏற்றக்கூடிய ஒரு இடம் அது. அதில் ஏற்றும் போது இவை யாவும் கிரியேட்டிவ் காமன்ஸ் உரிமை என்று ஒரு அறிவிப்பு மட்டும் விட்டால் போதும். வணக்கம். 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 ஸ்ரீ, இந்த கேள்வியை உங்களுக்கு தான். இப்போ சமீபத்தில் வந்து நம்மளோட டேட்டாலாம் வேணும் அப்படின்னு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல கேட்டாங்கல்ல. ஹலோ, என்ன கேட்டாங்க? இல்லை இப்போ நம்ம கொடுத்தோம் இல்லையா, லெட்டர்லாம் நம்ம கேட்டிருந்தாங்க இல்லையா, லெட்டர் கொடுக்குறோம்னு சொன்ன நம்ம டேட்டா எடுத்திருக்காங்களா ஃப்ரீ தமிழ் புக்ஸில். ஆமாம், அது கொஞ்சம் சொன்னீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு இன்ஃபர்மேஷனாக இருக்கும், என்ன எதுக்காக கேட்குறாங்க, என்ன பண்ணுறாங்க. ஓகே. இப்போ ஒரு மங்களூர் அந்த ஊர்ல இருக்கிற ஒரு பல்கலைக்கழகத்துல அரசோட நிதி நல்கையோட இந்த ஏஐ ஆராய்ச்சிக்காக டேட்டாஸ் கலெக்ட் பண்றேன்ட்டு வந்து ஒருத்தர போய் கேட்டுன்னு இருக்காங்க. ஃப்ரீ தமிழ் புக்ஸ் டேட்டாலாம் வேணும் அப்படின்னு நம்மகிட்ட கேட்டாங்க. நம்ம சொன்னீங்க எங்கிட்ட கேட்க தேவையில்லைங்க, ஏற்கனவே பொது உரிமையில தான் இருக்குது, நீங்க அதை எடுத்துங்கன்னு சொன்னோம். அதுக்கு ரொம்ப மகிழ்ந்து அதுக்கு நன்றி சொல்லி ஒரு கடிதம் அனுப்பினேன் அப்படின்னாங்க. அது மாதிரி டேட்டாவை கலெக்ட் பண்ணுறதுக்கும் வந்து பெரிய முயற்சி ஒருத்தருமே போடுவாங்க. நிறுவனங்கள் எல்லாமே, தனியார் நிறுவனங்களோ அரசு நிறுவனங்களோ, எனக்கு வந்து ஒரு 100 டிபிக்கு டேட்டா வேணும்னா ஒருத்தராக போய் தான் கேட்கணும். இப்போ ஒரு செய்தி நிறுவனம் இருக்குது, இப்போ தினமலர், தினமணி ஆகிய அது போன்ற செய்தி நிறுவனங்களோட டேட்டா வேணும்னா ஒரு அரசாங்கமோ இல்லை பல்கலைக்கழகங்களோ அவங்களுக்கு நேராக மின்னஞ்சல் அனுப்புவாங்க, உங்ககிட்ட டேட்டாலாம் எனக்கு கொடுங்க, நாங்கள் அதை மாடல் பயிற்சிக்கு பயன்படுத்த போகிறோம் அப்படின்ட்டு. அந்த மாதிரி கேட்கும்போது அவங்களுக்கு மட்டும் அதை கொடுப்பாங்க. சில நேரம் விற்பனைக்கு கொடுப்பாங்க, சில நேரம் இலவசமாக எடுத்து கொடுத்துருவாங்க, அதை கேட்குற ஆளை பொறுத்து. அப்படி செய்யும்போது அவங்களும் அந்த தகவல்கள்லாம் வாங்கி பயிற்சி கொடுத்து அந்த ப்ராஜெக்டை முடிப்பாங்க. ஆனால் பொதுமக்களுக்கு அந்த டேட்டா கிடைக்குமானா கிடைக்காது. அதனால் நமக்கு பொதுமக்களாகிய நாம், நம்மளோட சந்ததியினரோ நாமளோ இந்த மாதிரியான ஆராய்ச்சிகளை இறங்கணும்னா நாம தான் ஓப்பன் டேட்டாவை உருவாக்கி ஓப்பனாகவே எல்லாருக்கும் தர வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கும். அதனால தான் இப்போ இது பற்றின விழிப்புணர்வே இல்லை, அவேர்னஸ் இல்லைங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு சிக்கல் தான். இப்படி ஒன்று இருக்குது. இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம், இணையத்தில் எழுதினாலுமே ஓப்பன் தானே இப்போ நிறைய பேர் நினச்சின்னு இருப்போம். நிறைய பேர் வலைப்பதிவு எழுதின காலத்துலலாம் வலைப்பதிவு பக்கமாக எழுதியிருப்பாங்க, பக்கத்தில் ஒரு சின்னதாக ஒரு அறிவிப்பு போடுவாங்க, இதை வந்து திருடுபவனுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் ஆகிடும் அப்படின்னு ஒரு அறிவிப்பு பெற விடுவாங்க. அப்படி இல்லாமல் இது என்னோட வலைப்பதிவு தான், நீங்கள் எடுத்து பயன்படுத்திங்க, எப்படி வேணாலும் பயன்படுத்திங்கன்னு ஒரு கிரியேட்டிவ் காமன்ஸ் அறிவிப்பு கொடுத்தோம்னா அதுதான் வந்து பல தலைமுறைக்கும் பயன்படும். இப்போ அப்படி எழுதின வலைப்பதிவுலாம் இப்போ காணாமே போச்சு பாருங்க. இப்போ அவங்க எங்கே இருக்காங்கன்னு தெரியாது, அந்த எழுத்துக்கள் எங்கே இருக்குன்னு தெரியாது. இன்னைக்கு முகநூலில் மாஞ்சி எழுதின்னு இருக்கிறாங்க, நாளைக்கு முகநூல் நிறுவனமே இல்லைன்னா அவ்வளோ டேட்டாவும் காணாம தான் போகுது. அப்போ நம்ம வந்து நம்மளுடைய தகவல்களை வேற ஏதாவது ஒரு இடத்துல பத்திரப்படுத்தி வைக்கணும். நீங்கள் எங்கே வேணா எழுதுங்க, ஆனால் ஒரு வலைப்பதிவு உருவாக்கி அதில் ஒரு நகல் வைங்க, அதில் ஒரு அறிவிப்பு விடுங்க, இதெல்லாமே வந்து கிரியேட்டிவ் காமன்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் அந்த அளவுக்கு நுட்ப வார்த்தைகள்லாம் தெரியலன்னா பரவாயில்ல, இதை யாரை வேணா எப்படி வேணா எடுத்து பயன்படுத்திக்கங்க, நன்றின்னு என் பேரை மட்டும் போடுங்க அப்படின்னு ஒரு அறிவிப்பு விட்டால் கூட போதும். வணக்கம். நான் வணக்கம். மன்னிக்கவும். ஒரு கேள்வி. நான் இலங்கையிலிருந்து இருக்கிறேன், மட்டக்களப்பிலிருந்து. இப்பொழுது ஒரு தற்காலிகமாக ஒரு சிறிய பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. அப்படின்னு சொன்னால், நாங்கள் எந்த ஒரு ஆப்ஸ் இன்டர்நெட் வழியாக பாவிக்கிற பொழுதும் அட்வர்டைஸ்மெண்ட் கூடுதலாக வந்து சொல்லப்பட்டது.
அப்போ அதை ஸ்டாப் பண்ணுறதுக்காக முயற்சிக்கிற பொழுது அம்மா கூகுளை பற்றி சொல்லியிருந்தார், கூகுளில் ஓப்பன் டேட்டா பற்றி காய்ச்சிருந்தார். அந்த கூகுள் மூலமாக வர்ற ஆட்டுக்கு நான் ஸ்டாப் பண்ண போகிற நேரத்தில் 650 ரூபா பே பண்ணுங்க ஸ்டாப் பண்ணுறோம்னு சொல்லி மெசேஜ் வருது. அப்போ இந்த மாதிரி நாங்கள் விரும்பாமலே டேட்டாவை நாங்கள் செய்கிற நேரத்துக்குள்ளே அட்டை அனுப்பி போட்டு அந்த அட்டை வந்து க்ளோஸ் பண்ண போய்க்குள்ள இப்படி ஒரு டிமாண்டை வச்சு நாங்கள் பே பண்ணாட்டி அது தொடர்ந்து சொல்லி வந்திருக்கு. இப்போ இந்த மாதிரி வேலைகளிலிருந்து நாங்கள் எஸ்கேப் பண்ணி கொள்றதுக்கு, தவித்து கொள்றதுக்கு உரிய ஆலோசனைகளை இந்த சபையில் கொஞ்சம் நான் இப்போ உடனே அவதானிச்சதில் நிறைய விஷயங்கள் தெரிஞ்ச அறிஞர்கள் இருக்கிறீங்கள், அம்மா உட்பட விளக்கத்தை சொன்னால் அது எல்லாருக்கும் பிரயோசனமாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க எந்த இடத்துல விளம்பரம் பார்க்குறீங்க? உங்க வலைத்தளமா, செயலியா? இப்போ நாங்கள் உதாரணத்துக்கு வட்சவை பாவிச்சாலும் அட் வருது. இப்போ கூடுதலாக நாங்கள் சமூக வளத்தில் எந்த வளத்தில் பாவிச்சாலும் அட் வந்து ஒன்று தானே இருக்குது. அந்த அட் நிப்பாட்ட போகும்பொழுது அந்த டிமாண்ட் பண்ண வைக்கிறது தான் அது பெரிய பிரச்சனை. அது கூகுள் தான் அந்த வேலை செய்யுதா என்ன அது அறிய முடியல. அதுக்கு அம்மா நீங்க வந்து பொதுவான வலைத்தளங்கள் தான் பயன்படுத்துறீங்க அப்படின்னா பிரேவ் அப்படின்னு ஒரு உலாவி இருக்கு, சரிங்களா? நீங்க அது பயன்படுத்துங்க. கணினியா இருக்கட்டும், ஃபோனில் வந்து ஆண்ட்ராய்டு தானே பயன்படுத்தி கொண்டிருப்போம். அதான் இப்போ ஃபோன்லயுமே பிரேவ் இருக்கு. ஆண்ட்ராய்டு ஒரு ப்ரௌசர், நீங்க குரோமுக்கு பதிலாக பிரேவ் போங்க. செயலிகளுக்கு, அதாவது நீங்க ஃபேஸ்புக் செயலி பயன்படுத்தாம இல்ல ட்விட்டர் செயலி படுத்தாம அது எல்லாமே இந்த பிரேவ்ல பயன்படுத்துங்க, விளம்பரமே வராது. ஃப்ரீ பிரேவ் வந்து ஓப்பனா, ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸா? ஆமா ஆமா, ஓப்பன் சோர்ஸ் கிடையாது, ஃப்ரீ. ஃப்ரீ, ஓகே, நல்லது. முழுக்க ஓப்பன் சோர்ஸ் கிடையாது. அவன் சில இந்த விளம்பரங்கள் தடுக்கிறதுக்கான விஷயங்கள் மட்டும் அவன் செஞ்சு அதை வந்து தந்திருக்கான். அது கணினிக்குமே உண்டு. இப்போ நீங்க கணினியை விட நிறைய செய்தித்தளங்கள் பார்த்தீங்கன்னா அதில் முக்கால்வாசி விளம்பரம் தான் அடிச்சுங்க. இதில் நாங்கள் பயன்படுத்துகிற சோஷியல் மீடியாவில் இருந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கு ஒரு கூகுள் ப்ரௌசரில் இருந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கு வழி இருக்குமா? ஆமாம், நீங்கள் குரோமில் இருக்கிறது எல்லாமே இதுலேயும் இருக்கும். முடிஞ்சால் இந்த நடத்துகிற கோஆர்டினேட்டருக்கு அந்த இதுகளை ஷேர் பண்ணுங்க, அவர் எங்களுக்கு போடுவார். நன்றி ஐயா. நன்றி அம்மா. சேட்டில் போட்டிருக்கோங்க, சேட்டில் போட்டிருக்கோம். இது தாண்டி வேற ஏதாவது சிக்கல் இருந்தாலும் என்னோட மின்னஞ்சல் முகவரியும் சேட்டில் போட்டிருக்கேன், அதுக்கும் கேட்கலாம். நல்லது, நன்றி ஐயா. மற்ற ஒரு சீனிவாசன் சார் இருக்குது. இப்ப ஒரு ஆட்கள் ஒரு 10 பேர் சேர்ந்து பிள்ளையான இன்ஃபர்மேஷனை போட்டு கொண்டு வந்த ஓப்பன் சோர்ஸ்ல அதை மானிட்டர் பண்றதுக்கு யாராவது இன்னொரு ஆள் போய் அதை மானிட்டர் அதை ராங்கு போடலாம். அதை போட்டா ரிமூவ் பண்ற ரைட்ஸ் யாருக்கு இருக்குது? அந்த தளத்தை பொறுத்துங்க. இப்போ விக்கிபீடியா அப்படின்னா நீங்க யார் வேணா போய் அதை மாத்திக்கலாம் உடனடியா. இப்போ வந்து கனடாவின் தலைநகரம் டெல்லி நீங்க எழுதுறீங்கன்னு வச்சுங்களேன், அது தவறுன்னு தெரியும் போது நான் உடனே போய் மாத்திக்க முடியும், சரிங்களா? யார் வேணா போய் மாத்தலாம். அதுவே வந்து ஓப்பன் ஸ்ட்ரீட் மேப் மாதிரியான தளங்கள்ல நீங்க வந்து உங்க வீட்டு பக்கத்துல ஒரு பெட்ரோல் பங்க்னு குறிக்கிறீங்க, அங்க பெட்ரோல் பங்க் இல்லாம ஒரு நூலகம் தான் இருக்குது அப்படின்னா அதை வந்து நான் போய் பார்க்கும்போது இந்த பக்கம் இங்க பெட்ரோல் பங்க் இல்ல நூலகம் தான் இருக்குன்னு நான் சொல்லும்போது அது மாத்திக்க முடியும். அதே நேரத்துல நீங்க வந்து தொடர்ச்சியா தவறான தகவலே போட்டு இருக்கிறீங்க அப்படின்னா எல்லா தளங்கள்லையுமே மேலதிக உரிமை கொண்ட சில பயனாளர்கள் இருப்பாங்க, வெகு நாட்களா பங்களிக்கிற பயனாளர்கள். அவங்க வந்து இந்த மாதிரியான தொடர்ந்து பிழை தரக்கூடிய ஆட்களை வந்து தர செய்ய முடியும். சில பேர் தெரிஞ்சு செய்வாங்க, சில பேர் தெரியாம செய்வாங்க. இப்ப தெரியாம செய்யும் போது நம்ம அவங்களுக்கு செய்திகள் கொடுப்போம், இந்த மாதிரி நீங்க தவறா எழுதுறீங்க, அதை வந்து ஒரு சான்று கொடுங்கன்னு கேட்போம். இப்ப உண்மையிலேயே கனடாவின் தலைநகர் டெல்லின்னு மாறலாம், அதுக்கான அரசாணைகள்லாம் வரும்போது அந்த அரசாணை இணைப்பு நான் தரணும். இந்த அரசாணைப்படி 2 நாடுகளும் ஒன்றிணைந்து தலைநகரத்தை மாத்தி வச்சுங்க அப்படின்னு நாம வந்து ஒரு செய்தி தரணும். அப்படின்னு அதுக்கான தரவுகள் தரும்போது அது சரி.
அது இல்லாமல் நான் திடீர்னு அரை தூக்கத்தில் இருக்கும்போது திடீர்னு இங்கே இதை தூக்கி அங்கே வை அதை தூக்கி இங்கே வைன்னு மாற்றி போட்டேன்னா ஒரு முறை தகவல் கொடுப்பாங்க, 2 முறை கொடுப்பாங்க. தொடர்ந்து நம்ம அதே மாதிரி செஞ்சுட்டே இருக்கிறோம்னா நம்மளுடைய பயனர் கணக்கு வந்து நிறுத்திடுவாங்க. ஓ ஏன் இந்த கொஸ்டின் கேட்டேன்னா இப்ப அதுகள்ல இருந்தான் அந்த ஏஐ பிக்கப் பண்ணுது ரைட். அப்ப அதைத்தான் நான் அதுக்கடுத்த இந்த கேள்வி கேட்டேன். நன்றி. பொதுவான ஏஐ பிக்கப் செய்யறது எல்லாமே இப்போ தனி நிறுவனங்கள்ல எழுதுற தகவல்கள் தான் எடுக்குது. இப்போ ஃபேஸ்புக்கில் எழுதுறது எல்லாமே உண்மையான இல்லைல்ல. அதனால தான் உங்களுக்கு வந்து ஏஐ வந்து சரியான தகவல்களை தர்றதில்லை. அதுக்கு வந்து நிறைய தவறு செய்யறதுக்கான காரணம் வந்து நம்ம கொடுக்குற செய்தியே தவறா இருக்கு. நம்ம இப்போ காந்தியடிகள் நல்லவர்னு நான் ஒரு கட்டுரை எழுதுவேன், இன்னொருத்தர் வந்து காந்தியடிகள் கெட்டவர்னு ஒரு கட்டுரை எழுதுவார். அது ரெண்டுத்தையும் படிக்கும். அப்போ அதுக்கு என்ன புரியும்? அதை சரி பண்றதுக்கு தான் நாங்க ஏதாவது ஒன்று பார்க்கணும். ஆமா, அப்போ அதுக்கான ஃபேக்ட் செக் அந்த மாதிரியான நீங்க தகவல்னு பார்த்தீங்கன்னா என்னைக்குமே சார்பு கொண்டதாங்க. சார்பு இல்லாத தகவல் ஒன்று கிடையவே கிடையாது. யார் எழுதுறாங்களோ அவங்களுடைய சார்பு. நம்ம இந்த ஃபேக்ட் செக் எல்லாமே நம்ம சொல்லலாம், இதெல்லாமே வந்து ஒரு செயல்முறைகள் தானே தவிர அதை ஃபேக்ட் செக் செய்யறவங்களோட கண்ணோட்டமும் அதுல கலந்துருக்கும்ல. அதனால கணினியில படிக்கிற தகவல் எதுவுமே நம்ம உண்மையா இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதை வந்து ஒரு துணை கருவியா வச்சுக்கின்னு எப்பொருள் யார் யார் கேட்கணும் அப்படின்னு உணர்ந்து மெய்ப்பொருள் காண்பதுதான் நம்மளுடைய வேலை. நன்றி திரு சீனிவாசன். நான் நினைத்ததையே நீங்களும் சொல்லி உள்ளீர்கள். இந்த கேள்விக்கு அதுதான் சரியான பதில். அதே நேரம் இப்படியான தவறான தகவல்கள் கணினியில் வைரஸ் போல ஏஐயில் ஒரு வித வைரஸ் என்ற ஒரு நிலையை எங்களை இட்டு செல்லும். அதை நாங்கள் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். நன்றி. நன்றிங்கய்யா. ஸ்ட்ரீட் மேப்புக்கு பங்களிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிது தான். ஸ்ட்ரீட் கம்ப்ளீட்னு ஒரு செயலி இருக்கும். நீங்கள் அதில் போய் லாகின் செஞ்சீங்கன்னா உங்களை சுற்றி இருக்கிற பகுதிகளில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு நீங்கள் ரொம்ப எளிதாக செய்யலாம். உங்களுக்கு சுற்றி ஒரு ரோடு இருக்குன்னா அது என்ன ரோடு, அந்த ரோடுக்கான பேர் என்ன, அதுக்கான ரொம்ப எளிதான கேள்விகள் தான் கேட்கும். இங்கே நீங்கள் ஒரு கடை பார்க்குறீங்கன்னா அந்த கடை வந்து எத்தனை மாடி கடை, அதில் வந்து கார் பார்க்கிங் உண்டா, ஒரு பள்ளிக்கூடம் பார்க்குறீங்கன்னா அது வந்து பொது பள்ளிக்கூடமா இல்லை வந்து தனியார் பள்ளியா, அந்த மாதிரி நீங்கள் அது கேட்குற கேள்விகள் மட்டும் பதில் சொல்லணும் வந்தாலுமே போதுன்ற அளவுக்கு ரொம்ப எளிதான ஒரு செயலி ஸ்ட்ரீட் கம்ப்ளீட்டுங்கிறது. அதை பயன்படுத்தி பாருங்க. ஓஎஸ்எம் ஆண்டுன்னு ஒன்று இருக்கு, அதுவுமே ரொம்ப நல்ல செயலி தான். நீங்கள் அதில் வந்து இடங்களை குறிப்பிடலாம். நம்ம பங்களிக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டோம்னா எதுக்கு பங்களிக்கிறதுன்னு ஒரு கேள்வி நம்ம கேட்டுக்கணும். ஏன்னா இப்போ கூகுள் மேப்பே உங்களுக்கு நிறைய கேள்வி கேட்கும். நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துக்கு போனீங்கன்னா இந்த இடத்துக்கு போனீங்களே அந்த இடத்த பற்றி கொஞ்சம் சொல்கிறீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும். உடனே நம்ம ரொம்ப மகிழ்ந்து போய் கூகுளே நம்மளை கேள்வி கேட்குதுப்பா, என்ன வேணா கேள்வி கேளு அப்படின்னு கேட்போம். உடனே அதை சொல்லுவோம், நீங்கள் வந்து இந்த மாதிரி இந்த பூங்காவுக்கு போனீங்க, அந்த பூங்காவில் கார் பார்க்கிங் இருக்கா, விளையாட்டு திடல் இருக்கா, குழந்தைங்க விளையாடலாமா, எல்லா நேரமும் திறந்துருக்கா, 4 கேள்வி கேட்கும். பதில் சொன்னோடனே நீங்கள் வந்து உலகத்துக்கு மிகப்பெரிய கடமையாட்டுட்டீங்க, உங்கள் பங்களிப்புக்கு நன்றி அப்படின்னு ஒரு பெரிய ஒரு செய்தி வரும். அதை பார்த்து நம்ம மகிழ்ந்து நம்ம கூகுளுக்கே பங்களிக்கிறோமப்பா அப்படின்னு நம்ம காலரை தூக்கி விட்டுட்டு சந்தோஷமா இருப்போம். அப்படி இல்லாமல் நீங்கள் கூகுள் கொடுக்குற தகவல் எல்லாமே உங்களுக்கு தான், ஆனால் அது நீங்கள் எடுக்கணும்னா ரொம்ப கஷ்டம். நீங்கள் அந்த தகவலை எக்ஸ்போர்ட் பண்ணவே முடியாது. இப்போ நான் கூகுளே இந்த மாதிரி நான் உனக்கு வந்து 1,00,000 தகவல்களை கொடுத்துருக்கேன், எல்லாத்தையும் எனக்கு எக்ஸ்போர்ட் பண்ணி ஒரு எக்ஸல் ஃபைலாக கொடு பார்ப்போம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கொடுக்காது. இது என்கிட்ட இருக்கிற டேட்டா, அது எந்த தான், உனக்கு நான் தர முடியாது. நீங்கள் வந்து கொடுக்கறது உங்களுடைய கடமை, உங்கள் கடமை நீங்கள் செஞ்சுட்டீங்க, கேள்வி எதுவும் கேட்காதீங்க அப்படின்னு தான் சொல்லுவோம். அதுவே ஓப்பன் ஸ்ட்ரீட் மேப் அந்த மாதிரியான திட்டங்களுக்கு பங்களிச்சிங்கன்னா நீங்கள் எந்த தகவல்களாகவும் நம்ம தனியாக எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம், தனி மேப்பாக கூப்பிட்டு காட்டிக்கலாம். இப்போது இந்த படத்துலேயே ஒன்று காட்டியிருப்பாங்க, பெங்களூரில் வந்து எத்தனை தெருவிளக்கு எரியுது எரியல அப்படின்ட்டு ஒரு மேப் காட்டியிருப்பாங்க. ஒரு நண்பர்கள்லாம் சேர்ந்து எங்கெங்கெல்லாம் தெருவிளக்கு இருக்குன்னு பார்த்து அதை மார்க் பண்ணுறாங்க. அதில் எது எது எரியுது எது எது எரியல அப்படின்னு மார்க் பண்ணுறாங்க. சிலது வந்து மினிக்கு மினிக்கு எரியும், அதையும் மார்க் பண்ணுறாங்க. அப்போ அந்த மேப் அது வரைக்கும் நம்ம தனி மேப்பாக காட்ட முடியும்.
அப்படி பார்க்கும்போது நமக்கு அரசாங்கத்துக்கு நமக்கு எக்கச்சக்கமா வரி கட்டுறோம். அதில் வந்து இந்த பகுதியில் 1000 விளக்கு இருக்கு, ஆனால் அதில் 500 எரியல அப்படின்னு நம்மளால தகவலை காட்ட முடியும். அப்போ அதை காட்டும் போது தான் வந்து அரசாங்கத்துக்கு ஒரு அழுத்தத்தை தர முடியும். இந்த பாரு, நீ இவ்வளோ வரி வாங்குற, ஆனால் இவ்வளோ வேலை செய்யலைன்னு காட்ட முடியும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூகுள் வச்சு பண்ண முடியாது. அந்த கஸ்டம் மேப்ஸ்லாம் உருவாக்க முடியாது நமக்கு தேவையான தகவல்களை வச்சு. இப்போ அதே போல் எனக்கு வந்து சென்னையில் எத்தனை அரசாங்க பள்ளி இருக்கு, எங்கெங்கெல்லாம் இருக்கு, எவ்வளோ தூரத்தில் ஒரு அரசாங்க பள்ளி இருக்குன்னு ஒரு தகவல் வேணும்னு எடுக்க முடியாது. இப்போ ஒரு 10 கிலோமீட்டருக்கு ஒரு பள்ளி இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு விதி இருக்குதுன்னா அது சரிதானா அப்படிங்கிறத என்னால் பார்க்கவே முடியாது. அந்த மேப்பில் எது எது எங்கெங்கே இருக்குது நம்ம குறிச்சா தானே நம்ம வந்து அந்த தூரத்தை கணக்கிட முடியும். அந்த குறியீடுகள்லாம் நீங்கள் கூகுளில் செய்ய முடியாது, அந்த கணக்கெல்லாம் போட முடியாது. அவன் கொடுக்கறத நீங்கள் பார்த்துக்கலாம், அவ்வளோதான். அதுவே ஓப்பன் ஸ்ட்ரீட் மேப்பில் எது எது எங்கெங்கே இருக்குது, எவ்வளோ தூரத்தில் இருக்குது அப்படி நீங்கள் ஒட்டுமொத்த கணக்கீடுகளையும் உங்களால் வந்து போட முடியும். அப்போ அதுக்கு என்ன தேவை? தகவல் தேவை. அங்கே பள்ளியை நீங்கள் குறிப்பிட்டிருந்தால் தான் நீங்கள் வந்து அந்த தூரத்தை கணக்கிட முடியும். அங்கே பள்ளியை யாருமே குறிப்பிடலைன்னா அது அங்கே இல்லைன்னு தான் காட்டும். அதை செய்ய வேண்டியது மக்கள் பணி தான். அதனால நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலுமே ஓப்பன் ஸ்ட்ரீட் மேப்பில் போயிட்டு உங்கள் ஊரோட மேப்பில் என்ன இருக்குன்னு பாருங்க. என்ன இல்லையோ அதை எப்படி சேர்க்கறதுன்னு தேடுங்க. அதுக்கான உதவிகள் வேணும்னா நாங்கள் செய்கிறோம். நன்றி. வினாக்களுக்கான நேரம் நிறைவடைந்து விட்டது. நாங்கள் இப்பொழுது நிகழ்வின் இறுதி பகுதிக்கு செல்ல உள்ளோம். நாங்கள் இப்போது நன்றியுரைக்காக வைரவநாதன் ஜெயகௌரி அவர்களை தமிழகம் உறுப்பினர் அவர்களை இப்பொழுது நாங்கள் நன்றியுரைக்காக அழைக்கின்றேன். என் உயிரிலும் மேலான தமிழை முதற்கண் வணங்கி, தமிழரிதம் நுட்பியல் உலகாயம் இணையவழி உரையாடல் 189 இணைந்திருக்கும் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கங்கள். முதற்கண் இன்றைய இணையவழி உரையாடலில் திறந்த தரவு என்ற தலைப்பில் மிகவும் விளக்கமாக அழகு தமிழில் காத்திரமான கருத்துக்களை விரிவாக எடுத்து எம்பிய உரையாளர் நித்யா துரைசாமி, கனடா கணியம் அறக்கட்டளை அவர்களுக்கு எமது மனமார்ந்த நன்றிகள். அவர் மிகவும் தெளிவாக அழகாக கருத்துக்களை முன்வைத்திருந்தார். அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்வு அடைகிறோம். தற்காலத்தில் மிகவும் தேவையான கருத்துக்களை கூறியிருந்தீர்கள். உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி உரையை வழங்கியமைக்காக மீண்டும் நன்றி கூறி உங்கள் சமூக பணி தொடர இறையருள் உங்களுக்கு கிடைக்கட்டும். அடுத்து தமிழரிதம் செயலாளர் சரவண பவானந்தன் ஐயா அவர்கள் இணைய வழி உரையாடலை மிகவும் சிறப்பாக 189 வரை கொண்டு சென்றிருக்கிறார். இவருடைய பணி மிகவும் அளப்பெரியது. அவருக்கும் நமது மனமார்ந்த நன்றிகள் கோடி உரித்தாகட்டும். இதனை விட கேட்ட கேள்விகள் ஸ்ரீனிவாசன் ஐயா அவர்கள் மிகவும் தெளிவாக சிறப்பான மேலதிக விளக்கத்தை வழங்கியிருந்தார். அவருக்கும் எமது நன்றிகள். அடுத்து இவ்வுரையாடலை பதிவு செய்து வெளியிட தொழில்நுட்ப உதவி புரியும் இலங்கை வானொலியினுடைய தென்றல் அலைவரிசை மற்றும் கனடா ஜேர்னல் நிறுவனத்தினருக்கும் இந்நிகழ்வில் கலந்து கொண்ட அனைத்து பெரியவர்களுக்கும் எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதுடன் இக்கலந்துரையாடலில் இன்னும் பலர் இணைந்து பயன்பெற வேண்டும் என்று எல்லோரையும் அன்பாக கேட்டு எனது நன்றி உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். ஜெயகௌரி, இந்த கவிதை கணேசனையும் தவற விட்டுட்டீர்கள். அவரே கவிதை கணேசன் மன்னிக்கணும் ஐயா, இதில் தவறு இருந்தால் மன்னிக்கவும். கவிதை கணேசன் ஐயா அவர்களுக்கும் எமது நன்றிகள். இன்னும் ஏதாவது நன்றி கூற மறந்திருப்பின் அவர்களையும் இந்நேரத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்வு அடைகிறேன். நன்றி. நாங்கள் இந்த நிகழ்விலிருந்து விடைபெற்று மீண்டும் இன்னொரு உரையாடலை சந்திக்கலாம். நித்யா அவர்களுக்கும் ஸ்ரீனிவாஸ் அவர்களுக்கும் சிறப்பான நன்றியை கூறி நாங்கள் இப்பொழுது நிகழ்விலிருந்து விடைபெறுவோம்.
மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.